जानकीकान्तस्मरणं जय राम राम। ஸ்ரீராமனே லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரர் அழைச்சிட்டு வந்து கூட்டிட்டு வரத்த வால்மீகி பகவான் சொல்றாரு, வரது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஸ்தானம் தேவம் விவாச்சிந்தியம் குமாரா விவ பாவகி. அச்சிந்தியம், இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அந்த குளோரியஸ் பரமேஸ்வரன், இன்திங்கபிள். அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரன் பின்னாடி வால்மீகியோட வேர்ட் பாருங்க, அப்படி சொல்றான். அண்ணு ஐயோ தானவையோ அச்சிந்தியம், அது ரெண்டு அர்த்தம் வருது. தானம் தான் டிட்டர்மினேஷன் அர்த்தம். ஹவு மச் ஹி இஸ் டிட்டர்மைன்டு, அது கூட அன்திங்கபிள். இந்த டிட்டர்மினேஷனுடைய லெவல். ஸோ அப்பேற்பட்ட அந்த பரமேஸ்வரன் பின்னாடி முருகனும் சுப்பிரமணியம் நடந்து போற மாதிரி இருக்கு சொல்லிட்டு, ஆனா விஸ்வாமித்திரர் இது வரைக்கும் பிடிச்சு நிறுத்திட்டார். இது வரைக்கும் நான் பதுக்க பேசுறேன், பஜனை இருக்காங்க. விஸ்வாமித்திரர் இது வரைக்கும் பிடிச்சு நிறுத்திட்டார். அங்கேருந்து அயோத்தியால ராஜசபையில வச்சு இது வரைக்கும் ராமான்னு கூப்பிடலை விஸ்வாமித்திரர். ஏன் காரணம் சொல்றாருன்னா, அது வசிஷ்டர் வச்ச பேரு, அதனால கூப்பிடலைம்பா. பட் நம்ம அப்படி சொல்றது இல்லை. ராமான்னு கூப்பிட்டு அவர் சமாதிக்கு போயிடுவார், அழைச்சிட்டு வரத்துக்கு ஆள் இருக்க முடியாது, அந்த நாமத்துல மக்னம் ஆயிடுவார், அழைச்சிட்டு வரணும் இல்லையா? அதனாலதான் அது வரைக்கும் கூப்பிடாம பிடிச்சு வச்சுட்டு இருக்கார். இப்ப அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. திரும்பி பார்த்தார், வால்மீகி சொல்றார், ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோபியபாஷத. திரும்பி பார்த்து ராமான்னு கூப்பிட்டார். ராமான்னு கூப்பிட்டு அப்படியே வந்துட்டார். ஆக்சுவலா மதுரான்னு சொல்றோம் இல்லையா, ராமாங்கிறதும் மதுராங்கிறதும் ஒண்ணு. நம்ம வால்மீகி ஸ்லோகம் சொல்றத முதல்ல ராமாயணம் ஆரம்பிக்கிறத ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். அந்த ஸ்லோகத்துல ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 4 ராமநாமா வருது. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதா சாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம். 2 தானே வெளிப்படையா இருக்கு சொல்லுவோம். 2 தானே இருக்கும்பா, வெளிப்படையா 2, மறைச்சு வச்சு 2. ஓல்டன் டேஸ்ல இந்த விஷயங்களை என்கோட் பண்ணி வைக்கிறது ரொம்ப அழகா வச்சுட்டு இருந்தா. என்கோடிங் அண்ட் டிகோடிங் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு ஒரு சங்கியா சிஸ்டமே கொண்டு வந்தா, அதுக்கு கடப்பையாதி சங்கியான்னு பேர். கடப்பையாதி சங்கியா அப்படிங்கிறது அதுல ரொம்ப சூப்பரான ஒரு என்கிரிப்ட் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பர் மெத்தடு. அந்த மெத்தட் இந்த ஸ்லோகத்துல ஃபாலோ பண்ணியிருக்கான். அந்த கடப்பையாதி சங்கியா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கா அப்படிங்கிறது 1, கா 1, டா அது 1, பா 1 இப்படி வரும். அதாவது க க க க ங, க க க க 1 2 3 4, ச ஜ ஜ ச 6 7 8 9 இப்படி போகும். அடுத்து டா வரத்த 1 2 3 4 இப்படி வரும். இந்த பார்த்தீங்கன்னா இந்த 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 அக்ஷரத்தை இப்போ சொன்ன ஸ்லோகத்துல 4 ராமநாமா இருக்கு சொன்னோம்னா, 2 எண்ணத்தை வெளிப்படையாகவும் 2 எண்ணத்தை குஹ்யமாகவும் வச்சிருக்கான்னு சொல்றதுக்கு காரணம் எப்படின்னா, ராம ராமேதி அதுல 2 இருக்கு, மதுரம் மதுராட்சரம் அதுல 2 ராமநாமா இருக்கு, மதுரா மதுரா அதை திருப்பி போடணும். திருப்பி போடுறத ராதூமா ராதூமா அப்படின்னு வரும். அதுல தூ எடுத்துடணும். இது சிஸ்டம், இது சிஸ்டம். இது அந்த நம்பரிங் சிஸ்டத்துல உள்ள ராதூமால தூ எடுத்துட்டோமானா ராமா ராமான்னு இருக்கு. ஸோ கூஜந்தம் ராமராமேதி, ராமராமேதி அக்ஷரம் அதுக்குதான் ராமரா மதுரம் மதுராட்சரம்னு போட்டிருக்கா. அதுல ஏன் சொல்றேன், இந்த 4 ராமநாமா ஏன் வருதுன்னா, வால்மீகி கவி. கவின்னா சப்தம் வெளில வர வேண்டியது, வாக்கு வெளில வர வேண்டியது. 4 டைப் ஆஃப் வாக்கு இருக்குன்னு சொல்றது. சத்துவாரி வாக் பரிமிதா பிரதானி தானி விதுப்ராம்
தானி விது பிராமணா ஏமனீஷினா துரியம் வாச்சம் மனுஷ்யா வதந்தி அப்படின்னு பரா பசந்தி மத்தியமா வைகரி இப்படின்னு 4 டைப் ஆஃப் வாக்கு இருக்குதுன்னு லலிதா சகஸ்ரநாமத்துல கூட வருது. லலிதா சகஸ்ரநாமம் சொல்றத பரியா பசந்தி மத்தியமா வைகரிங்கிற இந்த 4 வாக்கினுடைய ஃபார்ம், நாட் வெர்பல் ஃபார்ம், சவுண்ட் இல்லை. அதாவது 3 வந்து உள்ளேந்து வருது. வாக்கு வரத்துக்கே 4 ஸ்தானங்கள் சொல்றது சப்தம் வர்றதுங்கிறதுக்கு. ஒன்று நாபி, இன்னொன்று ஹிருதயம், இன்னொன்று கண்டம், 4ஆமத்து தான் ரசனம். இந்த வெளியில வந்து கிளியரா பேசுறது மனுஷன் தான். பாக்கி எல்லாம் நாபி ஹிருது கண்டம் இது வரைக்கும் தான் பேசிக்கிறது. அதில் கண்டத்திலேருந்து வரப்பட்ட சவுண்டாக்கும் நாய் கோயில் எல்லாம் சொல்றது. மனுஷனுக்கு மாத்திரம்தான் சத்துவாரி வாக்கு, அதாவது துரியம் வாச்சம் மனுஷியா வதந்தி அப்படின்னு வேதம் சொல்றது. நாக்கு வழியா நாக்கை யூஸ் பண்ணி பேசுறது மனுஷன் தான். மற்ற எந்த விலங்குகளும் நாக்கை யூஸ் பண்ணி பேசுறது இல்லை. அப்ப நாபி ஹிருத்து கண்டம் ரசனம் அப்படிங்கிறத அந்த அந்த மகாபிராணம்னு சொல்லுவாங்க. அதாவது வெயிட்டான பா கா இதெல்லாம் நாபியிலேருந்து உற்பத்தி ஆகிறது. பா தா இதெல்லாம் நாபியிலேருந்து. 4th ஒன். 3rd ஒன் வந்து ஹிருதயத்திலேருந்து உற்பத்தி ஆகிறது. 2nd ஒன் டா கா எல்லாம் கண்டத்திலேருந்து உற்பத்தி ஆகுது. 1st ஒன் கா தா பா எல்லாம் நாக்கிலேருந்து வருது அப்படின்னு சொல்லலாம். அதுல இந்த பியூட்டியை நீங்க பாருங்க, அந்த ஒரு வார்த்தையில கூட அந்தந்த சவுண்ட்ஸ் வச்சிருக்கா, அந்தந்த சிலபிள்ஸ் வச்சிருக்கா. நாபி பா, ஹிருத் தா ஹிருதயத்துல இருந்து வருது. கண்ட 2nd ஒன் ட ரசன நாக்கு. The construction of this. ஸோ கேட்குறதா கேட்குறது என்னன்னா உள்ள பஜனை நடக்கிறது. அப்போ அந்த இதுல 4 ராமா இருக்கு இல்லையா, அதுல ஒரு ராமா தான் விஸ்வாமித்திரர் இப்போ யூஸ் பண்ணியிருக்கார். ராமேதி மதுராம்பாணி. ஆனா ராமான்னு வாயால கூப்பிடணுமானா உள்ள ஹிருதயத்துல அந்த ராமான்னு வந்தாத்தான் அது வாயிலேருந்து அந்த மதுரமா வரும். அதனால மதுராமாணிங்கிறது ஹிருதயத்தில் ராமான்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு அது அப்படியே வாக்கு வழி வருதுங்கிறது காட்டுறான். ராமேதி மதுராமாணி விஸ்வாமித்ரம் அபிபாஷதான்னு ராமனை திரும்பி பார்க்கறான். உடனே ராமன் திரும்பி பார்த்தார். ராமன் திரும்பி பார்த்து சுத்தம் பிரமத்தம் ராமனை கூப்பிடுறார். ராமா 2 மந்திரம் தரேன், எடுத்துக்கோ. இங்கே இருந்து இப்போ ராமனை நம்ம வந்து நான் நெட்டி வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நம்ம அது ஞாபகம் இருக்காது, நான் வேகா சொல்லிட்டு போயிட்டேன். விஸ்வாமித்திர ஒரு பக்தனாகவும் விஸ்வாமித்திர ராமனை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறத ராமனை பகவானாகவும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு ஃப்ரம் திஸ் மொமெண்ட் நம்ம வந்து ராம லக்ஷ்மணால சாதகாலா பார்க்கணும். சாதகன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி மார்க்கத்துல சஞ்சரிக்கப்பட்டவனா பார்க்கிறோம். அப்போ இங்க விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணனுக்கு 2 மந்திரம் கொடுக்க போறார். இந்த மந்திரத்துக்கு பெல்லான்னு ஒன்று, அதிபெல்லான்னு ஒன்று. ஒரு ஆத்தியாத்மிக சாதகனுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், பிசிக்கலி 2 சத்ரு, மென்டலி 2 சத்ரு. பிசிக்கலா இருக்கப்பட்ட 2 சத்ருக்கள், மென்டலா இருக்கப்பட்ட 2 சத்ருக்கள். அந்த மானசீகமான 2 சத்ருக்கள் தான் மாரீச்சன் சுபாகவும் இருக்கா, காமம் குரோதம். இது எந்த ஆத்தியாத்மிக சாதகனுக்கும் பெரிய தடை பகவான் அடையிறதுக்கு, காமம் குரோதம். அது சுபாகு மாரீச்ச ரூபத்தில் இருக்கா. ஃபர்ஸ்ட் சத்ரு பிசிக்கல் சத்ரு. அந்த ஆக்சுவலி இந்த பிசிக்கு கரெக்ட் பண்ணினோம்னா தான் மென்டலா நமக்கு சரியா இருக்க முடியும். பிசிக்கலி கரெக்ட் இல்லைன்னா, அதனாலதான் யோகால நீங்க ஆரம்பிக்கிறதையே வந்து தியானம் சமாதின்னு சொல்றது இல்லை, யமம் நியமம் ஃபர்ஸ்ட் சொல்லிருத்தா. இந்த யமம் நியமம் அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூ ஹேவ் டு ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணினோமானா, யமம் நியமத்தில் இருந்தோமானா, அடுத்தது ஆசனம், உட்கார்றதுக்கு தெரியணும். ஆசனம் கூட பதஞ்சலி ரொம்ப நிறைய ஆசனங்கள் எல்லாம் ஒன்றும் சொல்லலை. பதஞ்சலி ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டு தான் ஆசனத்துக்கு உபயோகம் பண்ணார், ஸ்திரம் சுகம் ஆசனம். ஆசனம்னா என்னன்னு கேட்டா, ஸ்திரமா சுகமா கன்சிஸ்டன்ட் அண்ட் கம்ஃபர்டபுள், அதுதான் ஆசனம். கன்சிஸ்டண்டா கம்ஃபர்டபுளா எவ்வளவு நேரம் உட்கார முடியும்னால அது அவனுடைய ஆசனம். அது சுகாசனம், சப்பலா முட்டி உட்கார்றது.
இல்லை ஒரு காலை மேல் இன்னொரு காலை போட்டு உட்காருறது, இல்லை கசேரில் உட்காருறது, இது ஒன்றும் தடை இல்லை. பட் அப்படி உட்காந்தியா உன்னோட சிந்தை அதுக்கப்புறம் காலுக்கும் கைக்கும் இடுப்புக்கும் போகக்கூடாது. ஏன்னா பேசிக்கலி யோகாங்கிறது சித்தவருத்தி நிரோதம் பண்றது, நம்மளுடைய தாட் ப்ராசஸை அடக்கிறது. ஸோ அந்த தாட் ப்ராசஸ் அடக்கப்பட்ட அந்த ப்ராசஸ்ல நம்ம நம்மளுடைய சிந்தை கண்ணுக்கும் காதுக்கும் வாய்க்கும் காலுக்கும் எல்லாம் போயிடுத்தோம்னா அப்புறம் மேலே போக முடியாது. அதனால ஆசனம் அப்படிங்கிறது பதஞ்சலி சொல்லிட்டார், ஸ்திரம் சுகம் ஆசனம். கம்ஃபர்டபுளா கன்சிஸ்டண்டா கொஞ்சம் நேரம் உட்கார முடியாதா, தட் இஸ் ஒரு ஆசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக் கரெக்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மேலே போய் தியானம், சமாதி, பிரத்யாகாரம் எல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ முதல்ல பிசிக்கலா இருக்கப்பட்ட 2 சத்ருவை இல்லாம பண்ணமே. அதுக்கு சாதகன், இப்ப ராமனே லக்ஷ்மணனே நம்ம சாதகனா சொல்றோம். அதுக்கு விஸ்வாமித்திரங்கிற குரு அந்த சாதகனா இருக்கப்பட்ட ராம லக்ஷ்மணனுக்கு சாரீரிக சத்ருவா இருக்கப்பட்ட பசி தூக்கத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை கொடுக்குறாரு. இது ரெண்டு ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டா, இந்த 2 விஷயம்தான் பகவானை நம்மளை மறக்க வைக்கக்கூடிய விஷயம். ஒன்று பசி, இன்னொன்று தூக்கம். நான் சொல்லுவோம் பசி வந்தா 10 பறக்கும்னு சொல்லுவோம், பறந்துடும். 10ஓட 1 11 தான் பகவானும் பறந்துடும். தூக்கத்திலே இதுதான் நடக்கப்படும். ஏன்னா தூக்கத்துல எனக்கு என்னே தெரிய மாட்டேங்குது. நல்லா தூங்குறது நான் ஆணா பெண்ணா, யார் கூட படுத்துட்டு இருக்கா, யார்கிட்ட படுத்துட்டு இருக்கா, நான் மனுஷனா நான் மாடா, ஒன்றும் தெரியாது. ஒண்ணுமே தெரியாம இருக்கப்பட்ட அந்த அஜ்ஞான ஸ்திதிக்கு தான் தூக்கம் சொல்றது. அங்க பகவான் எப்படி தெரியும்? பூரா இருட்டா இருக்கக்கூடிய நிலை தூக்கம். அவர் பூரா அந்த தூக்கத்திலேயும் பகவானை நினைக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி பசி வந்தாலும் சாப்பிடுறது இடத்துல எஸ்பெஷலி பகவானை நினைக்கிறதுக்குத்தான் நம்மளை பழக்க வச்சிருக்கான். நம்மள பகவானை நினைக்கிறதுக்கு பழக்க வச்சிருக்கான். ஏன் பாருங்க, கோவிந்தா சொல்லிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றா. அட்லீஸ்ட் அங்கேயாவது கோவிந்தா சொல்லி சாப்பிடுங்க. இல்லையானா இதுக்கு உப்பு போறலை, இதுக்கு புளி போறலை இப்படிங்கிற சிந்தைக்கு தான் பூமி ஒழிய அந்த ஒரு க்ஷணம் பகவானை நினைக்கிறதுக்கு உண்டான அந்த க்ஷணம் போயிடும். அந்த ஒரு க்ஷணம் சொல்லி யாருக்கு தெரியும்? சிலப்போ அந்த சாப்பிட்டு இருக்கிற வேலையிலேயே ஆகாரம் எங்கேயாவது கேறி பிராணம் போறதுக்கு போகும். சாப்பிட்டு இருக்கிறத ஆகாரம் பசக்கிட்ட எங்கேயாவது கேறி போய் மூச்சடைச்சு பிராணம் போகிறதுக்கும் போயிடும். அப்போ அந்திம காலத்துல நாராயண ஸ்மிருதி கிடைக்காம போயிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? அதுக்காக கோவிந்தா சொல்லும். ஸோ பகவான் நம்மளை விட்டு பிரிக்கக்கூடிய 2 வஸ்து பிசிக்கலி பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, பசி தூக்கம் தான். அதுவும் தூக்கம் கண்டிப்பா. இதுக்காகவே தான் ஏகாதசி விரதம் சொல்லிது. ஏகாதசி விரதம் இருக்கிறது யாருக்காகவும் இல்லை, யாரு சொல்லிட்டும் இல்லை. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குங்கிறதுக்காக ஏகாதசி விரதம் எடுக்க வேண்டாம். சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது நமக்கு லாஜிக்கலி ரேஷனலி ஒத்துக்கபடியா இருக்கா எடுத்தா போறோம். சயின்டிபிக்கா ரீசன் சொல்லுவா, வயர் எப்படி ஓடிண்டே இருக்கிறதுனால ஒரு நாள் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தோம்னா the function will run smoothly அப்படின்னு சொல்லுவா. அது நமக்கு தெரிய வேண்டாம். இந்த ஒரு நாளைக்காவது அந்த என்னைக்குமே ஏகாதசி ஆக்கிறதுக்கு முயற்சிக்கலாம். மீன்ஸ் சாப்பிடாம இருக்கிறது நல்ல அர்த்தம். ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் சொல்றா. உபவாசம் சொன்னா பட்னி கிடான்னு இல்லையா அர்த்தம். உபவாசம் அப்படி ஏன்னா இந்த காலத்துல கலியில, எஸ்பெஷலி கலியில எல்லா ஜீவன்களுமே அன்னகத பிராணனா இருக்கு. எல்லாருடையும் பிராணன் அப்படிங்கிறது அன்னத்துல தான் இருக்கு. சாப்பிடலன்னா செத்து போயிடும், சாப்பிடலைன்னா பிராணன் போயிடும் அப்படின்னு தான் இருக்கு. அப்போ அந்த பிராணன் அன்னத்தில் இருக்குங்கிறத, அந்த அன்னத்தில் இருக்கப்பட்ட பிராணனை முள்ள நம்ம கையில கொண்டு வரும். அன்னத்தில் இருக்கப்பட்ட பிராணனை முள்ள நம்ம கையில எடுத்துக்கிறது. அதாவது பசியை தேய்க்கிறது ஃபர்ஸ்ட். ஏன்னா உபவாசம் அப்படிங்கிறத பக்கத்துல உட்கார்றதுன்னு அர்த்தம். வாசம் தான் உட்கார்றது, இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். உபன்னா சமீபம்னு அர்த்தம். பகவான் பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு தான் ஏகாதசி. அதனாலே அன்னைக்கு சாப்பிடாதீங்க, தூங்காதீங்கிறா. இஃப் a man can think about God while eating and sleeping, he can eat and he can sleep on ஏகாதசி. பட் இந்த தூக்கத்திலே ஈஸ்வர ஸ்மரணை நடக்காது. துகாராம் சுவாமி அபங்கம் பாடினார். துகாராம் சுவாமி ஜாகிரதை சுப்னி பாண்டுரங்கான்னு பாடினார். ஜாகிரதை சுஷுப்தி பாண்டுரங்கா பாடலை.
இந்த சுஷுப்தியில ஈஸ்வர ஸ்மரணைங்கிறது இருக்காது. அப்போ பிகாஸ் அது நம்ம கையில் இல்லாத ஸ்டேட், நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு நிலையாக்கம் சொப்பனம், சுஷுப்தி நிலை, தூக்கம் நிலை. அப்போ ஏகாதசி விரதம் இருக்கிறதுனுடைய பிரயோஜனம், ஏகாதசியினுடைய தாற்பயம் என்னன்னா, அந்த பகவானை நினைக்காம ஒரு க்ஷணம் இருக்கணும் இல்லையா சாப்பிட்றத, பகவானை நினைக்கிறதுக்காக அந்த சாப்பாடை நீக்கி வைக்கிறது. பகவானை நினைக்காமக்கு தூங்குறோம் இல்லையா, அந்த பகவானுக்காக அந்த தூக்கத்தை இல்லாம பண்றது. இதுதான் ஏகாதசி விரதம் எடுக்க சொல்லியிருக்கு. ஆத்தியாத்மிகமா பார்த்திருந்தான், பயாலஜிக்கலி சயின்டிபிக்கலி பார்த்திருந்தா அதுக்கு 1000 ரீசன் சொல்லலாம். பட் ஒன்லி ஒன் ரீசன் ஏகாதசி விரதம் எடுக்கிறோம்னா பகவானை மறக்காம இருக்கணும். அப்ப சாப்பிடுற நேரத்துல பகவானையே நினைச்சுட்டு சாப்பிட்டோமானா அதுவும் உபவாசம் தான். அப்போ உபவாசம் அப்படின்னா பக்கத்துல உட்கார்றது, பக்கத்துல உட்கார்றது. சோ ராமன் கிட்டே லக்ஷ்மணன் கிட்டே இப்போ விஸ்வாமித்திரர் கூப்பிட்டு, உங்கள் 2 பேரையும் ஆத்தியாத்மிக சாதனை இவ ஒரு பெரிய சொத்தை அடைய போறான். அதே ராமர் ஒரு பெரிய பொக்கிஷத்துக்காக இந்த யாத்திரை கிளம்பியிருக்கார். அந்த பொக்கிஷம் வேற யாரும் இல்லை, சீதை. சீதையை இங்க ஜெகத் மாதாவை பார்த்து அந்த சீதையை அடையணுங்கிறதுக்காகவே ராம லட்சுமணங்கிற சாதகால் கிளம்பியிருக்காள் அப்படின்னு பார்த்தோம்னா, விஸ்வாமித்திரங்கிற குரு ராமர் அழைச்சிட்டு போறது, ஈஸ்வரன் அடைய வேண்டிய மார்க்கத்துல எது எது ஒன்னை பிடிச்சு கட்டுறதோ, பகவானை அடையணும் அப்படிங்கிற அந்த அந்த ப்ராசஸ்ல எது எது உனக்கு தடையா இருக்கோ, ஹிண்ட்ரன்ஸா இருக்கோ, அதை எப்படி எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத இந்த பூராவும் காட்டித்தர போறான். டில் யாக சம்ரக்ஷணம் பண்றது வரைக்கும், இந்த சித்தாசிரமத்துல யாகம் பண்றது வரைக்கும் என்னெல்லாம் நடக்க போறதோ இப்ப வச்சுக்கோ, மனசுல வச்சுக்கோ. சித்தாசிரமத்துல யாகம் பண்றதுக்கு என்னெல்லாம் நடக்க போறதோ அதெல்லாமே ஒரு சாதகன் தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்த வேண்டிய விஷயம். ஸோ பலா அதிபலாங்கிற 2 மந்திரம், ஒன்று பசியை ஜெயிக்க வைக்கும் சொன்னா, ஒன்று தூக்கத்தை ஜெயிக்க வைக்கும் சொன்னார். பசியும் தூக்கத்தையும் ஜெயிக்கிறது சாதகனுக்கு அனிவாரியமான காரியம். அது உபதேசம் பண்ணார். சொல்றார், க்ஷுப்திபாசேன தே ராமா பவிஷ்யேதே நரோத்தமா பலாம் அதிபலாம் சைவ படுதஸ்தாத ராகவா சர்வஞானஸ்ய மாதரோ பலா சாதி பலா சைவ சர்வஞானஸ்ய மாதரோ. எல்லா ஞானத்துக்கும் மாதாவா இருக்கு இந்த பல அதிபலான்னு சொல்றான். சர்வ ஞானசிய மாதரவு சொன்னார், சர்வ மந்திரசிய மாதரவு சொல்லலை. இன்னும் எல்லா மந்திரத்துக்கும் மாதாவா இருக்கிறது காயத்ரி தான். காயத்ரி மந்திரம் ராமாயணத்திலேயே அங்கங்க சொல்ல போறார் வால்மீகி பகவான். ராமாயணம் ராமனும் லக்ஷ்மணனுமா உட்காந்து ஜேபதுகோ பரமாம் ஜபம், ஜேபதுகோ பரமாம் ஜபம்னு பரம ஜபத்தை ஜபிச்சா, காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே போறேன். என்ன பிகாஸ் இன்னொன்னு சொல்ல போனா, இந்த ராமாயணம்ங்கிறது காயத்ரியினுடைய எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். சகசிராவர்த்தி காயத்ரி சொல்றோம் இல்லையா, அது ராமாயணம். காயத்ரி மந்திரத்துக்கு எப்போ என்ன உண்டு விசேஷமானது சகசிராவர்த்தி. இந்த சகசிராவர்த்தி காயத்ரியாக்கும் ராமாயணம். ஏன்னா ராமாயணத்தினுடைய ஒவ்வொரு 1000th ஸ்லோகத்திலையும் காயத்ரி மந்திரத்தோட அக்ஷரம் வச்சு ஆரம்பிக்கும். தெரியும் இல்லையா, அது கேட்டிருக்க இல்லையா? ஒரு 1000th ஸ்லோகம் சுவாத்தியாய நிரதம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம், இப்படி ஒரு 1000th ஸ்லோகமும் ராமாயணத்தினுடைய காயத்ரி மந்திரத்தை வச்சு ஆரம்பிக்கும். அப்போ 24,000 ஸ்லோகம் அப்படின்னு சொன்னா காயத்ரி மந்திரம் 24 அக்ஷரம். 24 அக்ஷரம் இன்டு 1000, 24,000 ஸ்லோகம். அக்ஷரத்துக்கு லட்சம் சொல்றோம் இல்லையா, இது அக்ஷரத்துக்கு 1000, அக்ஷரத்துக்கு 1000. அதனால என்ன தெரியுமா, 100 தடவை ராமாயணம் பாராயணம் பண்றதுங்கிறது இருக்கு. 100 தடவை ராமாயணம் பாராயணம், அதுக்கு மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க. நம்ம 100 தடவை சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றோம் இல்லையா, யோசிக்கிறோம். 100 தடவை சுந்தரகாண்டம் பாராயணம் பண்றோம் இல்லையா, இதே மாதிரி 100 தடவை ராமாயணம் பாராயணம் பண்றது இருக்கு. 100 தடவை ராமாயணம் பாராயணம் பண்றதுங்கிறது மகா சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அதுக்கு பேரு. இட் இஸ் ஈக்குவல் டு அக்ஷரத்துக்கு லட்சம் காயத்ரி ஜபம் பண்றது. காயத்ரி மந்திர சித்தி ஆகிறதுக்கு 100 தடவை ராமாயணம். எல்லாரும் இல்ல ஃபுல் ராம், நோ
It is impossible. You can take how many days if you want. No, what is it is equivalent to அக்ஷரத்துக்கு லட்சம் காயத்ரி ஜெபம் பண்றது. பிகாஸ் அந்த அக்ஷரத்துக்கு லட்சம் காயத்ரி ஜெபம் பண்றதையே அது ஒரு சிஸ்டம் சொல்றான். 56 அக்ஷரங்கள் இருக்கு சம்ஸ்கிருத மொழியில. அந்த 56 அக்ஷரத்தை ஓரோன்னா எடுத்துட்டு ஓம் அம் தத்சவிதுர்வரேண்யம் பிரச்சோதயாத், ஓம் ஆம் தத்சவிதுர்வரேண்யம், அடுத்தது 3வது வாட்டி ஓம் ஈம் தத்சவிதுர்வரேண்யம், 4வது ஓம் ஈம் தத்சவிதுர்வரேண்யம், அடுத்தது ஓம் உம் இப்படி 1000 வாட்டி ஜெபிக்க சொல்றான். இதாக அக்ஷரத்துக்கு லட்சம்னு சொல்றான். அப்போ நான் ஏன் சொல்ல வந்தேன், சர்வ மந்திரங்களுக்கும் மாதாவா இருக்கப்பட்ட இந்த பலாதிபலாவை எடுத்துக்கோ ராமா அப்படின்னு சொல்லி இது சாப்பிட்டே இருந்தா இந்த மந்திரம் எடுத்துட்டே இருந்தா உங்களுக்கு பிபாசை இருக்காது. மீன்ஸ் அசனை பிபாசையும் தூக்கமும் இருக்காது. தே ராமா பவிஷ்யேதே நரோத்தமா. உங்களுக்கு இந்த மந்திரத்தால தூக்கத்தையும் பசியையும் ஜெயிக்கலாம். தூக்கத்தையும் பசியையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை எடுத்துக்கோ. எது ஒண்ணு தூக்கத்தையும் பசியையும் ஜெயிக்க வைக்குமோ அந்த ப்ராசஸ் நீ மேற்கொள்ளு. பிகாஸ் இந்த ரெண்டும் என்னைக்கு இருந்தாலும் ஃபேஸ் பண்ண வேண்டி வரலாம். தூக்கத்தாலே கஷ்டம் வரலாம். சொல்லுவோம் சில நாளைக்கு லேட்டா எடுத்தோம்னா ஐயோ தூங்கி போயிட்டோமே. அது என்னன்னா தூக்கத்தால வந்த கஷ்டம், தூக்கத்தால வந்த துக்கம். அந்த துக்கம் நம்மளை அனுபவிக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம தூக்கத்துக்கு வசமாயிடக்கூடாது, தூக்கத்தை நம்ம வசமாக்கணும். நான் நினைச்சா தூக்கம் வரணும். எனக்கு தூக்கம் வந்துடுத்தும் இல்லை, நான் நினைச்சா தூக்கம் வரணும். தூங்கணும், இப்ப தூங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தூக்கத்தை ஆவாய்க்க தெரியணும். மீன்ஸ் தூக்கத்தை எடுத்துக்க தெரியணும். அப்படி தூக்கத்தை எடுத்துக்க தெரிஞ்சு தூக்கம் எப்படி இருக்கும்? ஏன்னா பல பேருக்கு என்ன தெரியுமா, படுத்துட்டா தூக்கம் வர மாட்டேங்கிறது. படுத்துட்டா அந்த பக்கம் திரும்புறா, இந்த பக்கம் திரும்புறா, அப்படி திரும்புறா, இப்படி திரும்புறா, அது தூக்கம் வர மாட்டேங்கிறது. அப்போ படுத்துட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு இப்ப தூக்கம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு நான் நினைக்கிறத அந்த தூக்கம் வந்ததுன்னு உண்டானா அது எப்பேற்பட்ட ஒரு கிஃப்ட். அதே மாதிரி அலாரம் வைக்காமைக்கு இந்த சமயத்துல நான் எழுந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுட்டு தூங்குறேன். அலாரம் வைக்கல, அலாரம் இல்லாமக்கே கரெக்டா அந்த சமயம் வந்தோடனே எங்கேருந்து தெரியாது அந்த முழிப்பு வந்தது அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு கிஃப்ட். சேம் வித் பசி, சேம் வித் பசி அப்படி இருந்துடுத்தோம்னா பாதி கடல் தாண்டியாச்சு. இது ரெண்டும் ஜெயிச்சுட்டோம்னா பாதி கடல் தாண்டியாச்சு. அதனால இது ரெண்டும் எடுத்துக்கோ. வித்யா துவயமதீயானே யசச்சாதவே புவி பிதாமகஸ்தே ஹியேதே வித்யே தேஜஸ் சமன்விதே. இது ரெண்டுமே பிரம்மாவிட்டேந்து வந்ததான். இது என்ன சொல்றார் அந்த பகவான் இதில் வால்மீகி விஸ்வாமித்திரர் உள்ளுக்குள்ள அந்த மந்திரத்தினுடைய அங்கன்யாசம் கரன்யாசத்தை வைக்கிறார். எல்லா மந்திரத்துக்கும் அங்கன்யாசம் கரன்யாசம் உண்டு. அங்கன்யாசம் கரன்யாசம் இல்லாம எந்த மந்திரமும் சொல்லப்படாதுன்னு சொல்றது, சொன்னா பூர்ணமா பலன் கொடுக்காத சொல்றது. அப்போ இந்த 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 பலாதிபலா மந்திரத்துக்கு அங்கன்யாசம் என்னன்னா அஸ்ரீ பலாதிபலா மகாமந்திரஸ்ய பிரம்மா ரிஷி. ஆக்சுவலி இந்த பலாதிபலா நான் இப்ப மந்திரத்தை சொல்றது இல்லை, அது காயத்ரியும் சேர்ந்துட்டே வருது. மிக்சர் ஆஃப் காயத்ரியா இருக்கு அந்த மந்திரம் இருக்கு. இட் இஸ் அவைலபிள். மந்திர சாஸ்திரத்துல இந்த மந்திரத்தை சொல்லப்படுறது. ஸோ அதை சொல்லிட்டு காமம் பகுகுணா சர்வே துவயைதே நாத்திர சம்சயா தவசா சம்பிரதே ஜெயிதே பகுரூபே பவிஷ்யதா. உனக்கு என்ன உண்டோ ஆக்சுவலா ராமா, நான் என்னுடைய ஒரு பாதி தபசை நான் இந்த மந்திரத்துக்குள்ள வச்சிருக்கோம் தான் இருக்கேன். குருவனுடைய கருணை இதாக்கம். பரமஹம்சர் சொல்லுவார், நான் எல்லாம் 16 அணாக்கு பண்ணிட்டேன், நீங்க ஒரு அணாக்கு பண்ணிட்டு இந்த 16 அணாவோட வாங்கிட்டு போங்க. 16 அணான்னா ₹1 இல்லையா? 16 அணா இஸ் ஈக்வல் டு 1 ரூபி. அந்த 1 ரூபியுடைய தபசை நான் ஃபுல்லா, 1 ரூபிங்கிறது பூர்ணம், 1 பூர்ணம், அது 16 பார்ட்டா இருக்கு. பாருங்க, அந்த காலத்துல கரன்சியில கூட வேதாந்த தத்துவத்தை ஒதுக்கி வச்சிருந்திருக்காங்க.
பூர்ணமா இருக்கப்பட்ட பிரம்மம் அப்படிங்கிறதுக்கு 16 கலை சொல்றது. ஷோடச கலாத்மகா புருஷா அப்படின்னு சொல்றது. அந்த 16 கலை அப்படிங்கிறது 16 அணா சேர்ந்தது ஒண்ணுங்கிற பூர்ணம். அந்த ஒண்ணு நான் பண்ணி வச்சிருக்கேன், பூர்ணம் நான் பண்ணி வச்சிருக்கேன், 16 அணா நான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள ஒரு அண்ணாக்கு வந்து பண்ணிட்டு 16 அண்ணாவோட பலனை எடுத்துட்டு போங்கிறார் பரமஹம்சர் சிஷ்யாவை பார்த்து. அது மாதிரி வால்மீகி பகவான் இப்ப இங்க குருவா இருக்கார். ராமலட்சுமணர் சாதகங்களா பிக்சரைஸ் பண்ணி காணிச்சு தரா இருக்கிறத வால்மீகி சொல்ற. விஸ்வாமித்திரர் சொல்றார், நான் தாண்டிட்டேன் இல்லையா, என்னுடைய தபசினுடைய அந்த பலனை நான் இதுல வச்சு இந்த மந்திர ரூபத்தில் உங்களுக்கு தரேன். விட்டாமின் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. பட் அந்த விட்டாமின்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன மாத்திரை ரூபத்துல தரா மாதிரி தபசுங்கிறது வியாபிச்சிருக்கப்பட்டது. அந்த வியாபிச்சிருக்கப்பட்ட தபஸ அப்படியே கலெக்ட் பண்ணி குரு வாயிலிருந்து ஏன் உபதேசம் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்றான். மந்திரம் எல்லாம் தானே ஜபம் பண்ண என்ன அப்படின்னு கேட்பான். இப்ப மந்திரத்துக்கு எல்லாம் இன்டர்நெட்டே குருவே இருக்கு. மந்திரத்துக்கு எல்லாம் இன்டர்நெட்டே குருவே இருக்கு. பட் மந்திரம் தானே ஜபம் பண்றது அப்படின்னு ஒண்ணு, மந்திரம் குரு கிட்டே இருந்து உபதேசம் வாங்கி ஜபம் பண்றது. எப்பவுமே அந்த குரு உபதேசத்தோடு உள்ள மந்திரம் தான் பூர்ண பலனை கொடுக்கும். ஏன்னா குரு தரத்தை காது வழியா அந்த மந்திரத்தை மாத்திரம் தரதில்லை, அவர் ஜபம் பண்ண அந்த ஜபத்தினுடைய அந்த தப்போ பலத்தையும் கூட தரார். அதுக்குதான் தீட்சை வாங்கிக்கிறது சொல்றா. மந்திர தீட்சை அப்படின்னு சொல்றா இல்லையா, அதையும் சொல்றா. அவர் குரு வந்து தபஸ் பண்ணி அவர் எடுத்து வச்சிருக்கார். அவரோட அந்த தபஸையும் கூட காது வழியாகவோ கண்ணு வழியாகவோ ஸ்பர்ஷம் வழியாகவோ பாதம் வழியாகவோ ஸ்மரணை வழியாகவோ கூட ஒரு குருவால கொடுக்க முடியும் அந்த தபஸனுடைய பலனை. பரமஹம்சர் விவேகானந்தர் உட்கார வச்சார். கடைசியில கஷிப்பூர்ல இருக்கிறத அவர் கிட்டத்தட்ட மகாசமாதியாக போறார். அந்த சமயத்துல உட்கார வச்சார். உட்கார்ந்து கண்ணு வழியா பாக்குறார். கண்ணு வழியா பாக்குறத விவேகானந்தர் அப்ப நிறைய எவ்வளவு நேரம் நிஷ்டையில் இருந்தாருங்கிறது அவருக்கே தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு திறக்கிறார். கண்ணு திறந்து பாக்குறத பரமஹம்சர் பொலப்பொலான்னு அழுதுன்னு இருக்கார். பொலப்பொலான்னு அழுதுன்னு இருக்கார். கேட்டார், நீங்க ஏன் அழகால் கேட்டார். ஆனந்த கண்ணீர் தான் அவருக்கு வந்திருக்கு. ஏன் அழகால் கேட்டார். இல்லை, நீ பெரிய பணக்காரன் ஆயிட்டாய், நான் பிக்காரி ஆயிட்டேன், பக்கீர் ஆயிட்டேன், பக்கீர் ஆயிட்டேன். நீ பிரபு ஆயிட்டாய், நான் பக்கீர் ஆயிட்டேன். என்னோட எல்லாம் உனக்கு தந்தாச்சு. நான் என்னெல்லாம் தபஸ் பண்ணினேனோ அதெல்லாம் உனக்கு தந்தாச்சு. எப்படி கொடுத்தாருன்னா நேத்திர தீட்சை. அதனால சொல்றார் சம்புகாரர் சொல்றார் ஒரு அழகான ஸ்லோகம், இந்த பலாதி பலா ஸ்லோகம். பலே பலேன தபசா லப்தே பலே தியதி பலே திச்ச வித்யே வித்யேதே மயி கா குத்தா வித்யேதே விதராமிதே. ரொம்ப அழகான இந்த வாக்கு அமைப்பு. பலேன தபசா யுக்தே பலே தியதி பலே திச்ச. ரொம்ப பலமான தபசால கிடைச்சது எனக்கு இந்த பலாதி பலாங்கிற மந்திரம். வித்யேதே, அத உனக்கு நான் சொல்லித்தரேன். வித்யேதே, உனக்கு நான் சொல்லித்தரேன். அல்ல, நான் தெரிஞ்சுட்டேன். வித்யேதே, அதை நான் தெரிஞ்சுட்டேன். எப்படி? ரொம்ப தபசால நான் அதை தெரிஞ்சுட்டேன். காகுஸ்தா வித்யேதே விதராமிதே, அந்த ரெண்டு வித்தியையும் உனக்கு இப்பதான் வித்தரணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி பலாதி பலா மந்திரத்தை கொடுக்க அதை வாங்கிட்டு வந்த ராமர் வித்யாசமுதிதோ ராமஹ சுசுபே பீம விக்ரமஹ சஹஸ்ரரஸ்மிர் பகவான் சாரதீவ திவாகரஹா. சரத்காலத்துல அந்த மந்திரம் கிடைச்ச உடனே ராமர் எப்படி இருக்காரு, அதாவது பசியும் தூக்கத்தையும் ஜெயிச்ச உடனே ராமர் எப்படி இருக்காருன்னா, என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஒரு மனுஷனுக்கு சாரீரிகமா உள்ள சத்ரு வந்து பசியும் தூக்கமும், அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வித்தியை இது. அது கிடைச்ச உடனே ராமர் எப்படி இருக்காருன்னா சரத்காலத்துல உள்ள சூரியன் மாதிரி திளங்குறாராம். வால்மீகி சொல்றார். എന്നിട്ട് ഋഷി புல் எல்லாத்தையும் வெட்டி படுக்க போட்டார். இதுலதான் நேற்றுக்கு நிறுத்தினோம். படுக்க போட்ட உடனே வால்மீகி பகவானே கேட்கிறார், அது நியாயமா கேட்கிறார், இப்படி படுத்துக்க போடலாமா? அப்ப நேற்றுக்கு சொன்னேன் இது நியாயம்தான் அப்படிங்கிறதுக்கு ரீசன் நாளைக்கு சொல்றேன். நான் நேற்றுக்கு அப்படிதான் விட்டோம். என்ன நியாயம் அப்படின்னா, இன்னைக்கு இல்லை, என்னைக்கு இருந்தாலுமே கம்ஃபர்ட் சோன்ல இருந்து கொஞ்சம் வெளியில வரணும்.
அந்த கம்ஃபர்ட் சோன் ஒன்று இருக்கு இல்லையா, வாஸ்தவமா கலியுகத்தினுடைய தபஸ் அப்படிங்கிறது கம்மிங் அவுட் ஆஃப் திஸ் கம்ஃபர்ட் சோன் தான். இது திதிக்ஷான்னு சொல்லுவாங்க. ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், கண்ணு முன்னாடி இருக்கு, வேண்டாம். அதுக்கு வேலை வெறுப்பு இல்லை, அதுக்கு சாப்பிட முடியாத வியாதியும் இல்லை. ஆனா அதுதான் தபஸ். கலியில் இது இப்படித்தான் பண்ண முடியும். கலிகாலத்துல ஒண்ணு சத்திய நிஷ்டை, சத்தியம் சொல்றது, பொய் சொல்லாம இருக்கிறது, இது ஒரு தபஸ். ரெண்டாமத்தது கம்ஃபர்ட் சோன்ல இருந்து கொஞ்சம் வெளியில் இறங்கி நிற்கிறது. ஏன்னா நம்மளால காட்டுக்கு எல்லாம் தபஸ் பண்றதுக்கு உண்டான தைரியமோ பலமோ இல்லை. ஆனாலும் தபஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, பகவான் அடையணும்னு ஆசை இருக்கு, சரீரத்தை வருத்திக்கவும் முடிய மாட்டேங்கிறது. ஸோ என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் இந்த கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளில இறங்கிக்கும். ஒரு நாளைக்கு மெத்தையில படுத்துக்காம பாயில படுத்துட்டு பாக்குறது, ஒரு நாளைக்கு ஃபேனை போட்டுக்காம தூங்கி பாக்குறது. இதெல்லாம் என்னன்னா அது சமயம் ஏன் நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. பாருங்கோ, நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், நல்ல டன்லப், இப்ப புதுசா ஒரு மேட்ரஸ் இறங்கியிருக்கு, எம்மா மேட்ரஸ் அப்படின்னு ஒன்று இறங்கியிருக்கு, அதுல படுத்துட்டா தான் சுகமா தூங்க முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். வேற எங்க படுத்தினாலும் தூங்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். அப்போ நம்மளுடைய தூக்கத்தை நம்ம பயில் பண்ணிருக்கோம். அந்த மெத்தேட்டை கொடுத்து வச்சிருக்கோம், என்னோட தூக்கம் உங்ககிட்ட இருக்கு. ஒரு நாளைக்கு அந்த மெத்தை இல்லாம படுத்து அப்ப தூங்க முடியாது இல்லையா? அந்த நிம்மதியான அந்த தூக்கம் போயிடும். ஏசி போடுறோம், ஏசி இல்லாட்டினா தூங்க முடியாது, ஏசி இல்லாட்டினா தூங்க முடியாது, ஏசி இல்லாட்டினா தூங்க முடியாது சொல்லுவோம். அப்பப்போ அது இல்லாம பழகி பார்க்கணும். ஏன் சொல்றேன், பவர்ங்கிறது நம்ம கையில் இல்லை, கரண்ட்ங்கிறது நம்ம கையில் இல்லை. அது போறத இத்தனை நாளைக்கு நமக்கு சுகம் தந்துட்டு இருந்த இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அதனுடைய ஆப்ஷன்ஸ்ல நமக்கு துக்கத்தை தருது. அதனுடைய ஆப்ஷன்ஸ்ல துக்கத்தை தருதுன்னு சொன்னா நம்மளுடைய பீஸ, நம்மளுடைய நிம்மதியை அதுகிட்ட கொடுத்து வச்சிருக்கோம்னு அர்த்தம். The key for my peace is in your hand. இல்லையா? அதுகிட்ட இருந்து தாக்கோல வாங்கிக்கணும். என்னுடைய நிம்மதி எங்கிட்ட தான் இருக்கணும், அது வேற யார்கிட்ட இருக்கக்கூடாது. சிலவளை கொண்டு இந்த ஆத்துல, இந்த இடத்துல, இந்த தலகாணியில படுத்துட்டா தான், அதனால சிலவெல்லாம் தலகாணியவே கூட கொண்டு போயிடுவான். என்னோட தலகாணி இது கூட கொண்டு போயிடுவான். அப்ப என்ன நடக்குது, அதுகிட்டே இருக்கு. அதாவது நான் என்ன வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. At any situation, at any circumstance, we should live without complaining. இது தெரிஞ்சுட்டோமா, நம்ம we are on the right track. அது அடைஞ்சிடும், சீக்கிரம் அடைஞ்சிடும். சீக்கிரம் அடையிறதுக்கு இதுதான் ஒரு வழி. ஏன்னா என்னை எதுவும் கேர் பண்றது இல்லை. இன்னொன்னு, இதெல்லாம் நான் இப்ப சொன்னேனே, எங்கேயாவது ஒரு சத்தம் கேட்கறது வச்சுக்கோ, பக்கத்து வீட்லயோ அடுத்த இடத்துலயோ வெளியிலையோ குட்டு போட சத்தம் போடுறா வச்சுக்கோ, அது ஆனா அது நான் தூங்க வேண்டிய சமயம்னு வச்சுக்கோ. அப்ப நான் தூங்குறேன்னா கூட, ஈவன் தோ அட் விஸ்ட் ஆஃப் தட், அதுக்கு நடுவுலயே நான் உட்காந்தா கூட அதை என்ன டிஸ்டர்ப் பண்ண விடாம நான் தூங்குறதுக்கு என்னை பழக்கப்படுத்திக்கணும். இது சிம்பிள் தானே, ஆக்சுவலி இது கஷ்டம் இல்லை. இது ஒரு சாதகன். நான் சொல்றது மற்றவளை பத்தி இல்லை, நம்ம எல்லாம் பகவான் அடையணுங்கிற மார்க்கத்தில் இருக்கும். இப்ப நம்ம இதெல்லாம் பழக்கப்படுத்திக்கணுங்கிறதுக்காக பாருங்க, ராமர் அதை காட்டித்தரார். நேத்தி வரைக்கும் எங்க படுத்துட்டு இருந்த கௌசல்யாவுடைய அந்த புறத்துல ஹம்சத்தூளிகா தல்பத்துல, இவன் சொல்ல போனா ஜெர்மனில இருந்து வரப்பட்ட எம்மா மேட்ரஸை விட சாஃப்ட் ஹம்ச தூளிகா தல்பம். ஹம்ச தூளிகா, தூளிகா இல்ல, ஹம்ச தூளிகா தல்பம். ஹம்சம்னா ஸ்வான், ஸ்வானுடைய ஃபெதர், அதால ஆன மெத்தை. You can imagine how much soft it would be. அதுல தர்வான்கள் வீசி விட, வாசல தர்வான்கள் இருப்பா இல்லையா, அவ வீசி விட சந்திரகாந்த கல் பதிப்பிச்சு வச்சிருக்கு.
அங்க இங்க அதனுடைய சுகந்தம் வருது. அது ஒன்றும் போராதுன்னு அங்கங்க அங்கங்க விளக்கு ஏற்றி வச்சிருக்கா. ராமனுக்கு ராத்திரி ஏந்திருந்தா பயப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கௌசல்யா தூபம் கமிழ்ந்து துயில் அணை மேல் கண் வளரும் அப்படின்னு ஆண்டாள் பாடின மாதிரி சொகுசா தூங்குறாங்க. இன்னைக்கு ரிஷி கூட கௌசல்யா கூட இல்லை. ரிஷி கூட நட்ட நடு காட்டுல கொசுக்கடியெல்லாம் இருக்காம இருக்குமா? அதாவது பிக்னிக் போறது, ஹைக்கிங் சொல்லுவா. ஹைக்கிங் சொன்னா அந்த மலை ஏற போறது, அதெல்லாம் காட்டுல வாசம் பண்றது, இதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் சுகமா இருக்கும். 3ஆவது நாளுக்கு திருப்பி எப்படா ஆத்துக்கு போறோம் தான் தோணும் இல்லையா? ஆனா 14 வருஷம் இருக்க போறார். அதுக்கு உண்டான ட்ரைனிங் இது. கம் வாட் மே ராமா, யூ ஷுட் லீவ் பீஸ்ஃபுல்லி அப்படிங்கறது காட்டுறாரு விஸ்வாமித்ரர். இது கற்பிக்கிறதுக்கே ராமர் இப்படி வேலை பண்றார். என்ன ராமாவதாரம் சொல்றத பேசிக்ல இருந்து சிக்ஷணம் தான். சுகர் சொல்லிட்டார், மத்தியாவதாரஸ்து இக மர்த்திய சிக்ஷணம் ரிக்ஷோவதாயவன கேவலம் இருக்கும். அவர் மனுஷனை கற்பிக்கிறதுக்காகவே, மனுஷனுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்காகவே ராமனா வந்திருக்காரே ஒழிய ராவணனை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாம் ராமன் அல்லை அப்படிங்கிறத அந்த அப்ப யூ ஹேவ் டு பிராக்டிஸ் திஸ். இது ஒரு சாதனை. அதனாலே பரமஹம்சர் சொல்லுவார், கிரகஸ்தாள் அப்படிங்கிறது, அதாவது வீட்டை விட்டு வெளியில போகாதவா, அவ அவளுக்கு சாதனை பண்றது ரொம்ப சுலபம். எப்படின்னா கோட்டைக்குள்ள இருந்து யுத்தம் பண்ற மாதிரி. கோட்டைக்குள்ளங்கிறத ஃபோர்ட்டுக்குள்ள இருந்து, இப்போ நம்ம சைன்யம் இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஜலம் வேணும்னா கொண்டு தரதுக்கு ஆள் இருப்பா, இல்ல சௌகரியமா இருக்கு. கோட்டைக்கு வெளியில போய் யுத்தம் பண்றதை விட கோட்டைக்கு உள்ள உட்காந்து யுத்தம் பண்றதுக்கு பழகிக்கணும். அப்பப்போ ஏகாந்தமா தனியா போயிருந்து ஜபதப சாதனைகளை பண்ணி கொஞ்சம் கம்ஃபர்ட் சொல்லேருந்து வெளில இறங்கி வந்து பார்க்கணும். பிகாஸ் இஃப் யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்டு அல்லாத சமயத்துல இந்த கம்ஃபர்ட் சோன் எல்லாம் நம்மள்ட்ட போயிடுச்சுன்னா அது 10வது மாடியிலேருந்து விடுற மாதிரி இருக்கும். பட் இதுவே ப்ரிப்பேர்டா இருக்கும் வச்சுக்கோ, அது முதல் படியிலேருந்து கீழே விடுற மாதிரி தான் இருக்கும். இட் டோன்ட் அஃபெக்ட் அஸ். அதனால அப்போ அந்த மாதிரி இருக்கப்பட்ட அந்த சூழ்நிலை இருந்து ராமர் காட்டுக்கு வந்து கொசு கடியில தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வால்மீகி சொல்றார், இது உச்சிதமாக கேட்டார். பிகாஸ் எப்பேற்பட்ட ராமன் எப்படி பார்த்த வால்மீகிக்கு இது உச்சிதமாக தோன்றது. தசரத சோழம் அனுசப்தமாபியாம் திருணசயனே அனுச்சித்தே சகோஷிதாபியாம். இது அனுச்சிதம். திஸ் இஸ் நாட் ஃபேர். You should not be rude to Rama அப்படின்னா வால்மீகி சொல்றார். நான் ரூடா? உங்களுக்கு தெரியாது வால்மீகி பகவானே. மேல சரித்திரம் யோசிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அதனுடைய ரீசன் தெரியும். இருந்துட்டார். அவ எப்படி தூங்கினான்னா ராத்திரி சுகமா போயிடுதான். சுகமிவசாமி பகோ விபாவரீச்ச, சுகமா போயிடுத்து ராத்திரிங்கிறார். யாருக்கெல்லாம்னா ராமனுக்கு சுகமா போயிடுத்து, லக்ஷ்மணனுக்கு சுகமா போயிடுத்து, விஸ்வாமித்திரருக்கு சுகமா போயிடுத்து, ராத்திரி தேவிக்கும் சுகமா போயிடுத்து. ராத்திரி தேவின்னு ஒரு தேவி, அவ்வளவு நாளைக்கு ராத்திரி தேவி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தாலும் பாவனை, கவி பாவனை. ராத்திரி தேவி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தாலும், ஏன்னா ராமனை பார்க்காத வரைக்கும் கஷ்டம்தான். ராமனை ராத்திரி தேவிக்கு இது வரைக்கும் பார்க்க முடிஞ்சது இல்லை. ராத்திரி தேவிங்கிறதுனுடைய சொரூபம் இருட்டாவே இந்த வரைக்கும் ராமனை பார்க்க முடிஞ்சது இல்லை. ஏன்னா ராமன்கிறது ஞான பிரகாசம். அந்த ஞான பிரகாசம் அப்படி வந்துட்டானா சூரிய உதயம் எடுத்தோன்னா அப்புறம் இருட்டுக்கு என்ன வேலை? சுவிட்சை போட்டு லைட்டை போட்டு விட்டுருவோம்னா அப்புறம் இருட்டுக்கு என்ன வேலை? இருட்டு எங்க போயிருக்கும்னு தெரியாது. ஸோ இது வரைக்கும் ராமனை பார்க்க முடியலையேங்கிற அந்த தாபம் ராத்திரி தேவிக்கு இருந்திருக்குங்கிறத ராமர் கவனிச்சா. அதுக்காகவே அந்த ராத்திரி தேவிக்காகவே ராமர் விஸ்வாமித்திர வர சொல்லி என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி ராத்திரி தேவிக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காகவே ராத்திரியில இங்க காட்டுல தூங்குற மாதிரி இருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷன் க்ஷணமா போயிடுது. விஸ்வாமித்திரன் தியானத்துக்கு போகல, படுத்துட்டு இருந்த ராமலட்சுமணனை பார்த்துட்டு இருக்கார். கார்த்தால எழுந்திருந்தார், ஸ்நானம் பண்ணார், திரும்பி வந்தார், ராமனை எழுப்புறார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம். எழுப்புறா. கௌசல்யா சுப்ரஜா ராமா எந்திரு. கௌசல்யா சுப்ரஜாத்தை கூப்பிடுறார்.
அதுக்கு வியாக்கியானம் பண்ணலாம். பட் இட்ஸ் நாட் நீட் நவ். அட் திஸ் மொமெண்ட் இட்ஸ் நாட் நீடட். கௌசல்யா சுப்ரஜான்னு கூப்பிடுறாருன்னா மண்ணு புகழ் கௌசலே மணி வயது வைத்தானே, அவ்வளவுதான் எனக்கு அர்த்தம். ராமா ஏந்திரி. இந்த கௌசல்யா சுப்ரஜாங்கிறது பல இடங்கள்ல வரும் ராமாயணத்துல. ஒரு ஒரு சர்க்கத்திலையும் வரும். ஒரு ஒரு காண்டத்திலையும் இந்த கௌசல்யா சுப்ரஜாங்கிறது வருது. இங்க விஸ்வாமித்திரர் கூப்பிடுறாரு. இங்க விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜான்னு கூப்பிடுறாருங்கிறத அடுத்து இன்னும் பெரிய விஷயம் ராமனுக்கு கிடைக்க போறதுங்கிறது அர்த்தமா வருது. சுந்தரகாண்டத்துல ஒரு இடத்துல கௌசல்யா சுப்ரஜான்னு வருது. அது சுக்ரீவன் கூப்பிடுறான். அது சுக்ரீவன் அது கூப்பிடுறது என்னத்துக்கு இருந்தான்? ஹனுமான் வந்துட்டு இருக்காரு. ராமா கூப்பிடல, கௌசல்யா சுப்ரஜா ராமா ஹனுமான் வந்துட்டு இருக்காரு பாரு, சீதையை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கும். ஸோ ஒரு பெரிய விஷயம் அந்த இடத்துல ராமனை கிடைக்குங்கிறது வருது. உத்திஷ்ட ஏந்திரி. எதுக்காக ஏந்திரிக்கணும்னா கர்த்தவியம், தெய்வம், ஆங்கிகம். தெய்வமான தெய்வத்துக்கு உண்டான கடமையை பண்றதுக்கு ஏந்திருந்தார். சாதாரணமா இந்த இடத்துல சந்தியாவசனம் பண்ணுன்னு சொல்லுவார். அதுன்னு சொல்லலாம், தப்பில்லை. ஆனா இங்க தெய்வம் அப்படிங்கிறது தேவ காரியம்னு அர்த்தம். தேவ காரியம் என்ன அப்படின்னா ராவணவதம். ராவணவதம் பண்றதுக்கு உண்டான நாழி ஆயாச்சு ஏந்திரி. பிகாஸ் இந்த ஏந்திருக்கிறா இல்லையா, இன்னைக்கு கிளம்ப போறா இல்லையா, இங்கேருந்து ஆரம்பிக்க போறது ராவணன் கூட உள்ள அந்த வெஞ்சன்ஸ். இன்னைக்கு எழுந்திருந்தாச்சுன்னா இன்னைக்கு சாயங்காலம் ஓகே, சரையூனுடையதும் கங்கையினுடையும் நடுவில் ஒரு பிரதேசம் இருக்கு, அங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நாளைக்கு தடகாவதம். நாளைக்கு தடகாவதம் அதாவது நெக்ஸ்ட் நைட்டு. ஸோ ஒரு நைட்டு வந்து அங்க காட்டுல தூங்கியாச்சு, சரையூ கரையில தூங்கியாச்சு. அடுத்த நைட்டு சரையூ கங்கா சேர்றப்பட்ட இடத்துல தூங்குறான். மூணாவது நைட்டு தடகா வதம் பண்ணிட்டு அந்த இடத்துல தூங்குறான். மலதா கசு கரு ஷாத்து சொல்லப்பட்ட அந்த இடத்துலயே தூங்குறான். நாலாவது நைட்டு ஆசிரமத்துக்கு போயாச்சு. ஸோ ரெண்டாவது நைட்லயே தாடகா வந்துடும். அப்ப அந்த தாடகாவுக்கும் ராவணனுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஆக்சுவலா தாடகா வந்து ராவணனுடைய பாட்டி. ஆமா, ராவணனுடைய மெட்டர்னல் கிராண்ட் மதர் தான் தாடகா. அதாவது சுகேத்துவனுடைய பெண் தாடகா, தாடகானுடைய பெண் தான் ராவணனுடைய அம்மா. ராவணனுடைய அம்மாங்கிறது தாடகானுடைய பொண்ணு. ஸோ பாட்டி, ராவணனுக்கு தாடகாங்கிறது பாட்டி. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்க. அதனால ராவண வதம் பண்றதுக்கு உண்டான இந்த வேலை ஆயாச்சு, தேவ காரியம். அது தேவான்லாம் கேட்டிருக்கா அவங்ககிட்ட. அர்ச்சிதோ மானுஷே லோகே தேவைகி சுரேகி அர்த்திதா, பகவான் தேவர்களால யாசனை பண்ணப்பட்டு நீ வந்திருக்காய், அவளுடைய காரியம் பண்றதுக்கு வந்திருக்காய், ஏந்திரி அப்படின்னு கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம்னு எழுப்புறாரு. எழுப்பி கொஞ்சம் முன்னாடி போகிறத இது வரைக்கும் ராமர் விஸ்வாமித்திரர்கிட்ட பேசவே இல்லை. இது வரைக்கும் இப்போ விஸ்வாமித்திரர் தான் இது வரைக்கும் பேசிட்டு இருக்கோம்னு சொல்றோம் இல்லையா. அங்க ஒரு ஆசிரம சன்னிவேசம் வருது, ரொம்ப அழகா இருக்கு அந்த இடம். அந்த இடம் பார்க்கிறார். அந்த இடம் பார்க்கறத ராமர் பேச ஆரம்பிக்கிறார் விஸ்வாமித்திரர் கிட்ட. விஸ்வாமித்திரர் கேட்கிறார், கஸ்யாசிரமவிதம் கஸ்யாயம் ஆசிரம புண்ணியா கோன்வஸ்மின் வசதே புமானே பகவன் ஸ்ரோதுவிச்சாவா பரம் கௌதூகலம் இமே. ஆக்சுவலா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டோரி டெல்லிங் மூட்ல தான் இருக்கேன். இந்த ஆசிரமம் யாரோடது? கஸ்யாயம் ஆசிரம புண்ணியம் புண்ணியா. இந்த ஆசிரமம் யாரோடது? கோன்வஸ்மின் வசதே புமானே. ராமர் பேசின வார்த்தை, ஃபர்ஸ்ட் வார்த்தை விஸ்வாமித்திரர் கிட்ட. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஹோல் ராமாயணத்திலேயே நம்ம இத்தனை நாளா பாக்குறோம் இல்லையா, ஹோல் ராமாயணம், இந்த ஹோல் ராமாயணத்திலேயே ராமன் பேசினார் அப்படின்னு சொல்லப்பட்ட இடம் இது. ஆரம்பத்துல இருந்து பாக்குறது. இங்கிருந்து நிறைய ராமன் பேச போறார். பட் ஃபர்ஸ்ட் வேர்ட் uttered by Rama in Ramayana is கோன்வஸ்மின் வசதே புமானே அப்படின்னு. அதனாலேயே வால்மீகி பகவான் நாரதர் கிட்ட கேள்வியா கேட்கறத இதே வார்த்தை எடுத்து போட்டால் கோன்வஸ்மின் சாம்பதம் எடுத்து போட்டார். கனெக்ஷனுக்கு சொல்றேன். ஸோ கஸ்யாசிரமம் இது யாருடைய ஆசிரமம்?
அப்படின்னு சொல்றத விஸ்வாமித்திரர் கதை சொல்லி கொடுக்குறான். இது நெக்ஸ்ட் சாதகனுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜ். பசி தூக்கத்தை அடக்கிடலாம். ஒரு விஷயம் சொல்றேன், யாரும் ஒஃபண்ட் ஆயிக்காதேங்க. ஏன்னா ஆக்சுவலா ரொம்ப வைதிகாலா இருந்தா இந்த இடத்துல என்ன அடிச்சு விட்டுருவா, ஆனா தெரியும். பட் ஆனா என்னுடைய கடிகாரம் தான் கரெக்டுன்னு இருக்கப்படாது, என்னுடைய வாட்ச் தான் கரெக்டுன்னு இருக்கப்படாது. அப்படிதான் புரியுறதோ? நான் சொல்றதுதான் சரின்னு இருக்கப்படாது, எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இது பரமஹம்சருடைய வே ஆஃப் ஸ்பீச். அப்போ என்ன ஏன் சொல்ல வந்தேன், ஆக்சுவலி இந்த யாகம் பண்றா இல்லையா, அதுல 3 சமாச்சாரம் நடக்குது. யாகத்தில் 2 சமாச்சாரமும், கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஒரு சமாச்சாரமும் நடக்கிறது. அதாவது ஏதொரு மனுஷனுக்கும் பிறந்தா உள்ளுக்குள்ள மனுஷன் இல்லை, ஏதொரு ஜந்து பிறந்ததுன்னா உள்ளுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 3 விதமா 3 ஆசைகள், 3 டேஸ்ட் வாசனை ஒளிஞ்சுட்டு இருக்கும். இதுக்கு நீங்க கஷ்டமே பட வேண்டாம். ஒரு 3 விதமான எண்ணம் மனுஷனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னு கேட்டா மாம்ச போஜனம். இது எல்லா ஜந்துக்களுக்குள்ள இருக்கப்பட்ட ஒரு இன்னர் ஃபீலிங். நம்ம பழக்கம் இல்லைங்கிறதால சாப்பிடலை, நமக்கு பழக்கம் இல்லைங்கிறதால தான் நம்ம சாப்பிடாம இருக்கோம். இஃப் பழகிட்டோம் வச்சுக்கோ, அதை தவிர எதுவும் சாப்பிட மாட்டோம். இல்லை, நான் சொல்றேன், இது உண்மை. இது ஒன்ஸ் அதை ருசி பார்க்க ஆரம்பிச்சுட்டானா அப்புறம் அவரால் அதை சாப்பிடாம இருக்க முடியாது. மாம்சம் சாப்பிட என்ன அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு கேட்டேன்னா, இங்க அஹிம்சையை சொல்ல வரல, நான் அது சொல்லி பிரயோஜனமும் இல்லை. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் சொல்றேன், நம்ம எது சாப்பிட்றோமோ அதுதான் நம்மளுடைய புத்தியாகவும் பாடியாகவும் மாறுறது. அப்போ இந்த வெறும் 5 அறிவுள்ள இந்த பிராணிய மிருகத்தை, எஸ்பெஷலி மிருகத்தை சாப்பிட்றத, அது என்ன ஆயிடும், மிருக புத்தி வந்துடும், தூங்கிட்டே கிடக்கும். நிறைய எரும மாடு மாம்சத்தை சாப்பிட்றான்னு வச்சுக்கோ, தூங்கிட்டே கிடப்பேன். நிறைய பசு மாம்சத்தை சாப்பிட்றான்னு வச்சுக்கோ, அலைஞ்சுக்கிட்டே கிடப்பேன். நம்ம என்னென்ன சாப்பிடுறோம், ஆகாரம் எடுத்துக்கிறோமோ அதுதான் புத்தியாகவும் மனசாகவும் மாறுறதுங்கிறதால தான் மாம்சாகாரம் வர்ஜியம் சொல்றான். அதனால சாப்பிடாதே சொல்றான். அப்போ அது ஒரு ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கப்பட்டவனுக்கு ரொம்ப தேவை ஆகார நியமம். ஹோட்டல்ல போய் சாப்பிடப்படாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? This is the reason behind that. ஹோட்டல்ல அவ சமைக்கிறது, அவ சாப்பிடுறது, அவ சமைக்கிறதுங்கிறத அவருடைய எண்ணம், அங்க ஜாதி இல்லை விஷயம். பிளீஸ், ஜாதினால இல்லை சொல்றா. அப்படின்னா ராமர் சபரிட்டு இருந்து வாங்கி சாப்பிட்டுருக்க கூடாது. அப்ப ஜாதியில குறைஞ்சு போனவன் அப்படிங்கறதுனால இல்லை ராமன் குகன் இருந்து வாங்கிக்காதது. அதுக்கு என்னென்ன ரீசன்ங்கிறது அந்த இடத்த வரும்போ அங்க சொல்றேன். இப்ப அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஹோட்டல்ல இருந்து சாப்பிடப்படாது சொல்றது ஜாதி பார்த்துட்டும் இல்லை, அவருடைய எண்ணத்தினால. நல்ல உயர்ந்த பிராமணனே, ஒரு காலம் வேதாத்தியனங்கள்லாம் பண்ணின பிராமணனே மனசுல தப்பான எண்ணத்தோட கூட கோவிச்சுண்டு வச்சுக்கோங்களே, அஸ்தஜனமான கோவிச்சுண்டா அவன் பிராமணன் இல்லைன்னு ஆயிடுறது. இருந்தாலும் இதான் நான் சொன்னேன், வைதிகா இருந்தா ஒஃபண்ட் ஆவா, ரொம்ப ஒஃபண்ட் ஆயிடுவா. பட் சொல்லாம போகண்டா, அதான் பார்த்து. அப்போ கோவிச்சுண்டு சமையல் பண்றான்னு வச்சுக்கோ, சமையல் கூட வேண்டாம் சார், கோவிச்சுட்டு ஒரு கிளாஸ் ஜலம் நம்ம கையில வெள்ளம் கொண்டு தரான்னு வச்சுக்கோ, தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி கோவிச்சுண்டு கொண்டு தரானா அந்த கோபம் தண்ணியில இறங்கிடும். அதோட எஃபெக்ட் இருக்கும். பிகாஸ் நமக்கு கோபம்ங்கிறது பிசிக்கலா இல்லை, நமக்கு கோபம்ங்கிறது சர்ட்டிலா இருக்கு. ஜலமும் ஒரு பூதம் தானே, அதுக்கும் ஒரு சட்டில்னஸ் இருக்கு. அந்த சட்டில்னஸும் நம்மளுடைய கோபம்ங்கிற சட்டில்னஸும் கலந்துடும்.
இட் வில் எஃபெக்ட். இதில் தான் பரமஹம்சர் எல்லார்ட்டேருந்து தண்ணி கூட வாங்கி சாப்பிட மாட்டார். அவருக்கு ஆள் அவ கொடுத்தான் தண்ணியே சாப்பிடுவார். இது ஒரு சாதனை ரொம்ப பார்க்க வேண்டியது. அதனால என்னன்னா மாம்சாகாரம் அப்படிங்கிறது ரொம்ப காமன். அந்த டேஸ்ட்ங்கிறது ருசி பார்க்கறதுங்கிறது. அதனாலதான் யாகத்தை பண்ணிட்டு சாப்பிடுதுன்னு சொல்லிட்டான். யாகம் பண்றா இல்லையா, அந்த டேஸ்ட் உனக்கு அடங்கிடட்டும். அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஏர்னிங், சொல்ல போனா ஒரு சப்கான்சியஸா ஒரு ஏர்னிங் இருக்கு ஃபார் ஈட்டிங் திஸ் மாம்சம். ஒன்னும் சொல்றேன், இப்ப சொல்றேனே, நல்ல மசாலா கிசாலா எல்லாம் போட்டு யாராவது பண்ற வச்சுங்கோ, மசாலா வேணும் பிடிக்கல கிடைக்கல எல்லாம் சொன்னா கூட your tongue will produce saliva. நாக்கு சலைவா ப்ரொடியூஸ் பண்ணும். கவனிச்சு பாருங்க, இன்னும் கவனிச்சு பாருங்க. எப்படி புளி, நல்ல புளி அப்பா அப்படின்னு சொல்றது நாக்கு எப்படி சலைவா ப்ரொடியூஸ் பண்றதோ, இது மாதிரி மாம்சாகாரம் பாகம் நடக்கப்பட்ட இடத்துல அந்த வாசனை வரத்தை வயது சரிப்படாது. அது என்ன, அது மனசாயிட்டு கனெக்ட் பண்ணிருக்கு. பட் நாக்கு சலைவா ப்ரொடியூஸ் பண்ணும். அதனாலதான் நமக்குள்ள அந்த அந்த டர்ஸ்ட் இருக்குங்கிறதுனாலே யாகத்தை பண்ண வச்சான். இந்த யாகத்தை பண்ணி ஒரு துத்துனூண்டு மாம்சம் வித் சம்திங் ஆடட் உள்ள போக வச்சிருவோம். அதுல இருந்து ஒரு அப்போ மாம்சம் சாப்பிடணுங்கிற அந்த எண்ணமே போயிடும். ஏன்னா இந்த மாம்சம் திங்கிறதுக்கு இவ்வளவு யாகத்தை பண்ணி கஷ்டப்பட்டு, ஏன்னா பிறந்த அன்னையிலேருந்து சுத்தமா இருந்து அவர் அக்னிஹோத்திரம் பண்ணி, இவ்வளவு அக்னிஹோத்திரம் பண்ணா தான் யாகம் பண்ண முடியும், இவ்வளவு உபாசனம் பண்ணா தான் அக்னிஹோத்திரமே எடுத்துக்க முடியும். அந்த யாகத்தை பண்ணி இதெல்லாம் பண்றதுக்கு போறண்டா, அதுக்கு மாம்சத்தை சாப்பிடறதுக்கு வேண்டாம். சேம் வித் சுராபானம். எல்லா மனுஷனுக்கு உள்ளேயும் அந்த டெவில் தூங்கிட்டு தான் இருக்கு. கொஞ்சம் ட்ரை பண்ணினா என்ன அப்படின்னு இருக்கு. இது உண்டு, ஒரு வாட்டி ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு எவ்ரிபடி வில் பி ஹேவிங் தட் ஃபீலிங். அதுக்கும் வச்சா யக்ஞம்ங்கிற ப்ராசஸர். ஐயோ இவ்வளவு பண்ணிட்டு இதை போய் குடிக்கிறதுக்கு வேண்டாம். சேம் வித் கல்யாணம், சேம் வித் த பிசிக்கல் நீடு. நான் எதை சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 விஷயத்துக்கு ஏதாவது ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்டாட்டி கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அது இன்ஸ்டன்டா வந்துடுறது, யாருக்கும் வந்துடுறது. Nobody is needed to be teached. At any point of time அவனுக்கு உள்ள அந்த விகாரம் வந்துடுறது, புரியுறது இல்லைன்னு சொல்றது. ஸோ இந்த 3 விஷயமும் காமம் அப்படிங்கிறது மூணாவது சொன்னது. அப்புறம் ஆகாரத்தில் உண்டான அந்த தர்ஸ்ட், இது 3மே எந்த ஒரு மனுஷனுக்கும் ஈஸியா வந்துடும், யாரும் சொல்லிக் கொடுக்காம வந்துடும். அப்ப அதனாலதான் கல்யாணம். அப்போ சரி, உனக்கு அந்த அந்த ஒரு பிசிக்கல் தேவை உனக்கு இருக்கு அப்படிங்கறதுனால வேதம் பார்த்தது பண்ணிக்கோ. ஆனா ஒருத்தி கூட பண்ணு, அதுக்கும் சும்மா முடியாது. யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹர் ஃபார் தி என்டையர் லைஃப் அண்ட் யூ ஷுட் பி இன் சச் அண்ட் சச். நீ இப்படி வாழணும். எப்படி வாழணும்னா அவளுக்காக வாழணும். அப்போ நினைச்சுப்பேன், அந்த 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 எண்ணம் போறதுக்கு என்ன தெரியுமா வழி? போறண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்திக்கு, அதாவது தோணும் ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் இப்போ உள்ள கல்யாணம் இன்ஸ்டிடியூஷனே பாருங்க. ஒரு பையன் பிறந்திருக்கான், பையன் வீட்டுக்காரா பூரா வெல் ஆஃப் ஆயிருக்கா. வெல் ஆஃப் ஆயிருந்து இவனை நல்லா படிக்க வச்சு, இவன் நல்ல வேலை பார்த்து, இவன் நல்லா கஷ்டப்பட்டு, இவன் ஃபாரினுக்கு போய் இவன் பேச்சு கீச்செல்லாம் வாங்கிட்டு கடைசியில எல்லாம் இவனுடைய 25 years ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது பூரா என்ன லட்சியம் வச்சுட்டு இருக்குன்னா நல்ல பொண்ணு கிடைக்கணும், கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இது அழுத்து போயிடும். இப்படி இருந்து போருமே எதுக்கு அப்படிங்கிற அந்த அலுப்பு வந்துடும். அந்த அலுப்பு வரத்துக்கு ஏன்னா அதுலயே ஒரு அலுப்பு வரணும். அந்த எண்ணமும் நின்று போனோம் அப்படிங்கிறதுக்காக தானா உதிர்ந்து போனோம். அந்த நான் இப்ப சொன்ன இந்த பேசிக்கா உள்ள ஒரு 3 எண்ணமும் தானா உதிர்ந்து போனோம் அப்படிங்கிறதுக்காகவே நீ கஷ்டப்பட்டு இதை அடை.
நீ கஷ்டப்பட்டு இதை நீ பண்ணிட்டேன்னா உனக்கு அப்புறம் திருப்பி இதை டேஸ்ட் பண்ணணுங்கிற தோணல் வராது. நீ கஷ்டப்படாம ஈஸியா பண்றதை தான் உனக்கு திருப்பி 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 ஒரு கோயிங் பிஹைண்ட் தட் அப்படிங்கிறதுக்காக தான் யாகம் அப்படிங்கிற விஷயத்தையே வச்சிருக்கான். இப்ப ராமர் யாருடைய ஆசிரமம் பதில்னு கேட்கிறான். நான் ஏன் இவ்வளவு சொல்லிட்டு வந்தேன்னா இதுக்கு கனெக்ஷன் இருக்கு. ராமர் விஸ்வாமித்திர சொல்ற இது என்ன சாதகனுடைய வாழ்க்கையை சொல்லிட்டேன். ஒரு சாதகனுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா காம தகனம் எப்படி பண்ணணும்ன்றத சொல்லணும். புரியுறதா? காம தகனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சாதகன் முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஃபேஸ் பண்ணணும். எஸ்கேப் பண்ணிட்டு காரியம் இல்லை. எஸ்கேப் பண்ணிட்டு எஸ்கேப் பண்ண அது இட் இஸ் லைக் ஜஸ்ட் போஸ்ட்போனிங் தட். அதை ஃபேஸ் பண்ணி அதை நேருக்கு நேரம் நின்று அதுலேருந்து விற்கப்பட்ட அந்த ஆசைய எடுத்து மாத்தினால் வழிய முடியாது. சேமித்து மரணம் ஆல்சோ. மரணத்தையும் ஃபேஸ் பண்ணித்தான் அதுலேருந்து ஜெயிக்க முடியுமே வழிய, காமத்தையும் சரி மரணத்தையும் சரி ஃபேஸ் பண்ணித்தான் ஜெயிக்க முடியுமே வழிய எஸ்கேப் ஆகிட்டு ஜெயிக்க முடியாது. அதனால ராமனுக்கு இந்த கதையை சொல்றதுக்குங்கிறதுக்காகவே, ராமன்கிற அந்த சாதகனுக்கு இந்த கதையை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வழியா விஸ்வாமித்திரர் கூப்பிட்டு வராரோ என்னமோ தெரியலை. இது யாருடைய ஆசிரமம் அப்படின்னு கேட்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் காமதகன கதையை சொல்றார். கந்தர்ப்போ மூர்த்திமானாசீத் காம இத்யுச்சதே புதைஹி தபஸ்யாந்தமிக ஸ்தானம் நியமேன சமாஹிதம். கந்தர்ப்பன் அதாவது காமன், மன்மதன் பேரு, நிறைய பேருண்டு அவனுக்கு. கந்தர்ப்பன்னு பேரு, காமன்னு பேரு, அங்கன்னு பேரு, அனங்கன்னு பேரு. அனங்கன் அப்படின்னு ஒரு பேருண்டு. சரீரம் இல்லை அவனுக்கு. காமனுக்கு சரீரம் இல்லை சொல்லுவோம் இல்லையா? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு உலகம் எல்லாம் வீடு. அதே மாதிரிதான் இந்த மன்மதனும். அவனுக்கு சரீரம் இல்லை. அதனால என்னன்னா இருக்கிறவளுடைய மனசு பூரா உட்கார்ந்துருக்க. மனசு பூரா உட்கார்ந்துட்டு இருந்தா மாத்திரம் பரவாயில்லை. ஏதோ வீடை கொடுத்திருக்கா, நீ உட்காந்து இருந்துக்கோ, வாடகைக்கு கொடுத்தா அந்த வீட்டுல ட்ரில் பண்றான் இல்லையா, துரோகம் பண்றான் இல்லையா, அது மாதிரி நம்மளுடைய மனசை போட்டு கடையறானாம். அதனாலதான் அவனுக்கு மன்மதன் பேரு. மனச கடையறாங்கிறதுனாலதான் அவனுக்கு மன்மதன் பேரு. மன்மதன் மனசை மதனம் பண்றவன் அர்த்தம். அப்போ அந்த மனசை மதனம் பண்ண விடாமைக்கு பண்றதுக்கு அது என்ன பண்ணாருன்னா அந்த கதையை சொல்லி கொடுக்குறான். அது நமக்கு இன்னைக்கு ஒரு கிரேஸ் பாருங்க. யாரு காமனை மதனம் பண்றா? பரமேஸ்வரன். எதுக்காக அப்படின்னா பெரிய ஒரு காவியமே சம்ஸ்கிருதத்தில் குமார சம்பவம். இன்னைக்கு என்ன நாள்? வைகாசி விசாகம். கனெக்ஷன் பாருங்க. இதெல்லாம் பிளான் இல்லை இல்லையா? நான் இது யோசிச்சே பார்க்கல. மன்மதன் பரமேஸ்வரன் கிட்ட இருந்து அடி வாங்கிட்டது எதுக்குன்னு கேட்டா, பரமேஸ்வரனை சதி பார்வதி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஆசைப்பட்டான். தேவாளா சூரபத்மன்கிற அசுரனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப அதுக்கு முருகப்பெருமாள் வந்தாகணும். முருகன் வரணும் அப்படின்னா பார்வதியும் பரமேஸ்வரனும் சேரணும். முருகன் வந்ததால இன்னைக்கு அது என்னோ வரைக்கும் வைகாசி ஆக்சுவலா 35ஆம் சர்க்கம் ராமாயணத்துல 35, 38 எல்லாம் குமார உற்பத்தியை சொல்றது, குமார சம்பவத்தை சொல்றது. ஆனா அதுக்கு ஆரம்பம் இன்னைக்கு பரமேஸ்வரன் சொல்றாங்க. அப்போ அந்த காமன்கிறவன் கிருதோத்வாகம் து தேவேஷம் கச்சந்தம் சமருத்கணம் தர்ஷயாமாச துர்மேதா குங்கிருதாஸ்ச மகாத்மனா தபஸ்யந்தமிக ஸ்தானம் நியமேன சமாஹிதம். பரமேஸ்வரன் தபஸுக்கு அப்புறம் உட்கார்றார். காளிதாசன் சொல்றார், கதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி மன்மதனை மூட்டி விடுறா பாருங்கோ. காமாட்சி கையிலையும் பஞ்ச பானங்கள் இருக்கு இல்லையா? லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்றத சிந்தூராரண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலீஸ்வர தாரா நாயக சேகராம் ஸ்மிதமுகி மாபீன வக்ஷூர்காம் பாணிபியாம் அபயம் பாணிபியாம். அது ஸ்ரீவித்யா மந்திரத்தோட தியானத்துக்குள்ள போயிடுறது. பாணிபியாம் ரத்ன சஷக பாணிபியாம்
अपीनक्षुरगां पाणिभ्यां रत्नचषकं धृतिं पाणिभ्यां मणिपूर्ण रत्नचषकं रत्नोत्पलं बिभ्रतीं सौम्यां रक्तगडस्थ चरणां ध्यायेत् पराम् अम्बिकां ध्यायेत् पद्मासनस्थां विलसितवदनां पद्मपत्रायताक्षीं हेमाम्बां पीतवस्त्रां करकलित धृत हेम पद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमवेदां भक्तनम्रां भवानी श्रीविद्यां शान्तमूर्तिं सकल सकल सुनुदां सर्वसम्प्रदार्थीं அப்படின்னு சொல்லிட்டு வரத்த பஞ்சசாயகா மனோரூபி அதுல சகசிரநாமத்திலே வரத்த சொல்லுவா மனோரூபேஷு கோதண்ட பஞ்ச தன்மாத்திர சாயகா அதுதான் சொல்ல வந்தேன். மனோரூபமாயிருக்கப்பட்ட கோதண்டம் அங்கே ஒரு மனசு இருக்கு. இவனேன்னு சொல்றத இவனும் ஒரு மனசை வச்சுட்டு இருக்க, ஒரு வில்ல வச்சுட்டு இருக்க. இவனுடைய வில்லுக்கும் கரும்பு தான் ஸ்ட்ரக்சர், அவளுடைய வில்லும் கரும்பால தான் இருக்கு. இவனுடைய சாயகம் அதாவது அம்புகள் அதுவும் புஷ்பத்தால் இருக்கு, அவள் கையில் இருக்கப்பட்ட சாயகமும் புஷ்பத்தால் இருக்கு. ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது இந்த வில்லும் இந்த அம்பும் மனசை இழக்கிறது, அவள் கையில் இருக்கப்பட்ட வில்லும் அம்பும் மனசை அவள் கிட்ட வைக்கிறது. இந்த வில்லு லௌகிகமான மாதுரியம் கரும்பு, இந்த வில்லு லௌகிகமான கரும்பு சிற்றின்பம். இந்த மன்மதன் கையில் இருக்கப்பட்ட கரும்புங்கிற வில்லு சிற்றின்பம். ஆனா காமாட்சி கையில் இருக்கக்கூடிய கரும்புங்கிற வில்லு பேரின்பம். இவன் கையில் இருக்கப்பட்ட பஞ்ச இந்திரியங்கள் ஆகக்கூடிய அந்த பஞ்சபானங்கள் வெளியில பறக்க வைக்கும், அவள் கையில் இருக்கக்கூடிய பஞ்சபானங்கள் பஞ்ச இந்திரியங்களை உள்ள பார்க்க வைக்கும், அதுவும் உள்ள பார்க்க வைக்கும். அப்போ அப்பேற்பட்ட காமதேவனை தேவாளர் அனுப்புறா, நீ பரமேஸ்வரன் கிட்ட போ, காமத்தை அழிக்கிறதுக்கு காமத்தை இல்லாம பண்றதுக்கு ஞானத்தால மாத்திரம்தான் முடியும். அங்க நெற்றி கண்ணை திறந்தார் எல்லாம் கவி வர்ணனை பண்றது. நெத்தி கண்ணு அப்படிங்கிறது ஞானம் தான். மூணாவது கண் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த மூணாவது கண்ணுங்கிறது ஞான சக்ஷுஸ். அது நெற்றியில தான் இருக்குன்னு இல்லை வச்சுக்க வேண்டாம். அது இந்த இடத்துல ஏன் சொல்றான்னா விசேஷமா இங்க ஆக்ஞா சக்கரம் இருக்குங்கிறதுனால அந்த இடத்துல சொல்லப்படுறதே ஒழிய லாடாக்ஷா அப்படின்னா ஆக்ஞா சக்ஷுஸ் ஞான சக்ஷுஸ் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ஆக்ஞா சக்கரமாக இருக்கப்பட்ட அந்த ஞானத்தோடு கூடின அந்த ஞானத்தால ஞானம் அப்படிங்கிற அந்த அக்னியால காமம் அப்படிங்கிற விகாரத்தை தகனம் பண்ணினார் என்கிறது தான். கண்ட திறந்தார், தீ வந்தது வெளிச்சத்து போனான்னு சொல்றா. ஆக்சுவலி தீ எல்லாம் கண்ணில இருந்து வருதுன்னா நாட் திஸ் நெருப்பு குச்சி உரைக்கப்பட்ட ஃபயர் இல்லை, ஞானம்ங்கிற அக்னி. உடனே காமதேவன் தேவாளெல்லாம் அனுப்பிட்டு வந்து பாக்குறான், பரமேஸ்வரன் ஹிமாலயத்துல உட்கார்ந்து இருக்கார். அது காளிதாசன் ரொம்ப அழகா இந்த குமார சம்பவம் அப்படிங்கிற அந்த காவியத்துல வர்ணிக்கிறான் பரமேஸ்வரன் எப்படி உட்கார்ந்து இருக்காருங்கிறத. கொஞ்சம் அது இன்னைக்கு தியானிப்போம். பௌர்ணமியா வேற இருக்கு, பௌர்ணமியா இருக்கு, லலிதா சஹஸ்ரநாமத்தையும் சொல்லியாச்சு, சொல்ல வச்சுட்டான் அம்பாள். ஸோ கொஞ்சம் பரமேஸ்வரன் தியானிப்போம். பகவான் முருகனுடைய அவதாரத்தை லைட்டா சொல்லிட்டு நீங்க முடிச்சுடுறேன். அப்புறம் குமார சம்பவத்தை விஸ்தாரமா பார்ப்போம், குமார உற்பத்திக்கு விஸ்தாரமா பார்ப்போம். ராமாயணத்துல எப்படி சொல்றாரு அது, ஏன்னா அது போறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. தடகம் அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் குமார உற்பத்தி வரும். அந்த ஹிமாலயத்துல பரமேஸ்வரன் மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து சொல்லுவான். அவன் வந்து தேவாளால அனுப்பப்பட்டு தேவாள் அவனுக்கு பாக்கியம் கொடுத்திருக்கான். அவனை அதாவது இப்ப எப்படின்னா காமன் பரமேஸ்வரன் கிட்ட போயாச்சுன்னு உண்டானா அப்புறம் அது காமங்கிறது தோஷம் ஆயிடுறது இல்லை, காமங்கிறது குணம் ஆயிடுறது இல்லையா? காமங்கிறது தோஷம் ஆயிடுறது இல்லையா? அப்புறம் பரமேஸ்வரன் கிட்ட இருக்குன்னா ஏன்னா அந்த அக்னியை விட்டு அவரை சுத்தப்படுத்துறார் காமத்தை. அதுக்கு மேல அப்புறம் அந்த காமம் என்ன ஆயிடுறதுன்னா அது அசுத்த காமம் இல்லை, அது சுத்த காமம். சுத்த காமங்கிறத ஈஸ்வரனுக்கு வேண்டி உண்டானதுன்னு அர்த்தம். அந்த காமன் அதுக்கப்புறம் அந்த உட்கார்ந்த இடமாக இந்த காமாசிரமம்னு சொல்றான். அப்போ இது பிஃபோர் ப்ரீ பரமேஸ்வர தரிசனம், போஸ்ட் பரமேஸ்வர தரிசனம். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறது போஸ்ட் பரமேஸ்வர தரிசனம். ப்ரீ பரமேஸ்வர தரிசனத்தும் போது அவன் வந்து தோஷம் உள்ளவனாக இருந்திருக்கான்.
தோஷம் உள்ளவன் சொல்ல முடியாது. எல்லா தேவாலயம் கெடுக்கிறதுக்கு பிரம்மா உள்பட எல்லாருடைய மனசை போட்டு மந்தனம் பண்றதுக்குன்னே வந்தார். ஆக்சுவலி பாருங்க, பிரம்மா ஹிம்செல்ஃப் கிரியேட்டட் மன்மதன். பிரம்மாவே தான் மன்மதனை உருவாக்கி இருக்கார். எதுக்குன்னா அவருடைய மனசை கெடுக்க வைக்கிறதுக்கு. எப்படி இருக்கு? தன்வினே தன்னை சுடும். நானே ஏதாவது பண்ணி நானே மாட்டிக்கிறது. அதுக்கு கடைசியில் எங்க போய் இருக்க முடியும்னா, அதுக்கு கடைசியில பகவான் கிட்ட தான் இருக்க முடியும். பகவான் நான் இப்படி பண்ணிட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நீ அதை பார்த்து சரி பண்ணிக்கோ அப்படின்னா பரமேஸ்வரன் அதுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு. அதை தப்பை சரி பண்ணி விட்டுறாரு. ரெக்டிஃபிகேஷன் இன் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். அது எவ்வளவுதான் தப்பா இருந்தாலும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது தப்பாக அதால பண்ணக்கூடிய எந்த விஷயம் தப்பா போகாது. அதால அப்புறம் என்ன பண்ணலாம் தப்பா போகாது. அதனால அது முன்னாடி எங்கேயாவது தப்பு பண்ணியிருந்ததா அப்படின்னா அதுக்கு அது பாடம். இந்திரனை கெடுத்தான் காமன், அது பாடம். இந்திரன் லோகத்துக்கு பாடம். பிரம்மாவே கெடுத்தான் காமன், அது தப்பா இல்லை, இனிமே அது லோகத்துக்கு பாடம். இப்ப என்ன ஆயிடுறதுன்னா, இந்த காமன் பரமேஸ்வரன் கிட்ட வந்தான் அப்படிங்கிறதுனாலயே பரமேஸ்வரனுக்கு முருகப்பெருமாளை அவதாரம் பண்ண வைக்கணுங்கிற அந்த சங்கல்பம் உள்ள வருது. அப்ப அந்த காமன் நல்லதா கெட்டதான். அதனாலதான் சொன்னேன், பகவான் கிட்ட என்ன தோஷமா வந்தாலும் அதுக்கப்புறம் அது நல்லதுதான் பண்ணும். முருகனை கொடுக்கறதுக்கு வந்ததுதான் இந்த காமம். அவன் பரமேஸ்வரன் கிட்ட வந்துடுத்துங்கிறதுனாலேயே, காமம்ங்கிறது பகவான் கிட்ட வந்துடுத்துங்கிறதுனாலேயே பகவானையே கொடுக்கறது, முருகன்கிற ரூபத்துல பகவானை கொடுக்கறது. அது வர வந்து ஒளிஞ்சு நின்று பாக்குறான், மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பாக்குறத என்ன சொல்றான் தெரியுமா காளிதாசன் பரமேஸ்வரன்? சதேவதாரு த்ருமவேதிகாயாம் சார்தூல சர்ம விவதானவத்வம் ஆசீனம் ஆசன்ன சரீர பாதஸ்திரயம்பகம் சம்யனினம் ததர்ஷ. எப்படி உட்கார்ந்து இருக்காருன்னா, தேவதாரு த்ரும வேதிகாயம், தேவதாருன்னு மரம், அந்த தேவதாரு மரத்தினுடைய கீழே படியில தட்சிணாமூர்த்தியா தெற்கு முகத்தை உட்கார்ந்து இருக்கிறதுக்குங்கிறதுக்கே காரணம் உண்டு. நீங்க தட்சிணாமூர்த்தி எடுத்துங்கோ, போதேந்திரா எடுத்துங்கோ, நம்பெருமான் எடுத்துங்கோ, தெக்க பார்த்து உட்கார்ந்து இருக்கா. நம்மள்ட்ட சொல்லுவோம் தெக்க பார்த்து உட்காராதேம்பா. தெக்க பார்த்து உட்காரலாம். ஏன் சொல்றேன்? தெக்க பார்த்து உட்கார்றதுங்கிறது, தெக்குங்கிறது மிருத்யுனுடைய திசை. தெக்குங்கிறது மிருத்யுனுடைய திசை. அந்த ஞானம் உள்ள வந்துருத்துவனா மரணத்தை ஃபேஸ் பண்றது, முகாமுகமா பாக்குறது, மரணத்தை ஃபேஸ் பண்ணிக்கிறது வித்தவுட் ஃபியர். அதுதான் தட்சிணாமூர்த்தி தெக்க பார்த்து உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் மரணத்தை ஃபேஸ் பண்றாரு. என்ன பண்ண முடியும் நல்லா கேட்கிறார். மிருத்யுக்கும் கரிஷ்யதி, மிருத்யுமே கிம் கரிஷ்யதி, எனக்கு என்ன பண்ணிட போறது மிருத்யு. இதனால்தான் தட்சிணாமூர்த்தி தெக்க பார்த்து உட்கார்ந்து இருக்காரு. அதனாலதான் நம்பெருமாள் தெக்க பார்த்து உட்கார்ந்து இருக்காரு. தெக்க பார்த்து உட்காராதேன்னா அஜ்ஞானி தெக்க பார்த்து உட்காரப்படாது. அவ்வளவுதான். ஞானிக்கு திசையே இல்லையே, ஞானிக்கு இது திசை. அதனால அவர் உட்கார்ந்து இருக்காராம். சதேவதாருத்ரம வேதிகாயாம் சார்தூல சர்ம விவதானவத்வம். சார்தூலம் அதாவது புலித்தோலை மேல வச்சுட்டு இருக்கார். தட் ஷோஸ் ஹிஸ் கண்ட்ரோல். அவருடைய அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மேல இருக்கப்பட்ட அந்த கண்ட்ரோலை காட்டுறது புலித்தோலை மேல போட்டு இருக்கார். ஆசீனம் உட்கார்ந்து இருக்கார். எப்படி உட்கார்ந்து இருக்கார்? அந்த இருப்பில் உட்கார்ந்து இருக்கார். இருப்பு ஒண்ணு இருக்கு இல்லையா? சி, உட்கார்ந்து இருக்கிறதுன்னு ஒண்ணு, உட்கார்ந்து இருக்கிறதுன்னு ஒண்ணு. ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதே மனசு பறக்கிறது. அப்ப இட் இஸ் நாட் ஆக்சுவலி சிட்டிங். அதாவது ஹியரிங்க்கும் லிசனிங்க்கும் வித்தியாசம் உண்டு. ஹியரிங்னா இவன் நம்ம உட்கார்ந்து இருக்கு, காதுக்குள்ள விஷயம் விழுறது, பட் நீங்க கவனிக்கலே வச்சுங்கோ, அது எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கு தான் லிசனிங் சொல்லுவா. அதாவது ஆக்டிவ் லிசனிங், அதுக்கு ஒரு பதம் இருக்கு. அது மாதிரி உட்கார்றது அப்படின்னா, உட்கார்றத முதல்ல மனசை உட்கார வச்சுட்டு தான் உட்காரணும். மனசை உட்கார வைக்கணும், மனசை அடக்கணும், அதுக்கப்புறம் தான் உட்காரணும். அப்படி உட்கார்ந்து இருக்கார். ஆசீனம் ஆசன்ன சரீர பாதா, சரீரம் விழறதுங்கிறது தீர்மானமானவன் வந்து பார்த்தான். திரம்பகம் சம்யமினம் ததர்ஷ. திரையம்பகன் பாக்குறான், திரையம்பகனே பாக்குறான். யாரு பார்த்தா? சரீரம் அழிய போறவன் பாக்குறான். அப்ப பாருங்க, அவனுடைய சரீரம் அழிய போறதுங்கிறது கேரண்டீட். சரீரம் அழிய போறது அப்படின்னா சரீரத்தின் மேல் இருக்கக்கூடிய அபிமானம் அழிய போறது.
அவனுடைய லட்சியம் இதுக்கு முன்னாடி என்னவோ இருந்தது, இனிமே அவனுடைய லட்சியம் என்னவாவும் இல்லை. இனி அவனுடைய லட்சியம் பரமேஸ்வரனோட கூட இரண்டரை கலக்கிறதுன்னு வந்து இருக்கிறான். மன்மதனை சொல்றேன். அப்போ ஆசீனம் ஆசன் சரீரம் போறதுங்கிறது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? சரீரம் போறதுங்கிறது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? அது வரைக்கும் ஆக்சுவலா சரீரம்ங்கிறது பெரிய பாரம், ரொம்ப பெரிய பாரம். போருங்கிற அந்த எண்ணம் வந்துருத்துன்னா, அந்த திருப்தி வந்துருத்துன்னா, அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த அனுபவம் உள்ள வந்துருத்துன்னா, அப்புறம் சரீரம்ங்கிறது ரொம்ப பெரிய பாரம். அழுக்க மூட்டை என்ன? உடம்பு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அழுக்க மூட்டை. அத்தி, ரத்தம், மஜ்ஜை, மாம்சம், வியர்வை, இதெல்லாம் தான், இதெல்லாம் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு அழுக்கு மூட்டை உடம்பு. இந்த 12வது நாள் செத்து போறதுக்கு அப்புறம் 12வது நாள் சபண்டீகரணம் பண்ணுவா இல்லையோ? அந்த சபண்டீகரணம் பண்றச்ச நௌகா தானம் எல்லாம் பண்ணுவா, பார்த்திருக்கீங்களோ? அதாவது போட்டு தானம் பண்ணுவா. ஏதாவது ஒரு போட் எல்லாம் பண்ணி எல்லாம் தானம் பண்ணுவா. எதுக்குன்னா, அங்க ஒரு நதி இருக்கான் யமலோகத்துல. ஆனா நதிக்கு வைத்தரணின்னு பேரு. வைத்தரணி நதி அப்படின்னு அதுக்கு பேரு. அது எதால ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா, இதே சொன்னேன், ரத்தம், அஸ்தி, மஜ்ஜை, மாம்சம், வியர்வை, எச்சல், இதெல்லாம் ஆயிருக்கு. அப்பா, நமக்கு எல்லாரும் பல பேருக்குமே முகம் சுழுக்கிறது. முகம் சுழுக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அப்படி முகம் சுழுக்கணுமானா அந்த நதியை நினைச்சுட்டு முகத்தை சுழுக்கிக்க வேண்டாம், இதை நினைச்சுட்டு முகத்தை சுழுக்கிக்கணும். என்னெல்லாம் சொன்னா அதெல்லாம் தானே இதுல ஆயிருக்கு. இதுல வேற என்ன இருக்கு இல்லையா? அப்ப இது வந்து பெரிய பாரம். ஒரு ஞானிக்கு சரீரங்கிறது பெரிய பாரம். பரமஹம்சர் கடைசியில ஆறுத சொல்றார் குழந்தைகள் கிட்ட. அவ 12 பேர் இருக்கா இல்லையா, அவள்கிட்ட சொல்றார், இந்த உடம்பை விட்டுடலாம் இருக்கேன், ஆனா நீங்கள்லாம் எங்க மேல பாசத்தை வச்சு கட்டி போட்டிருக்கள், கொஞ்சம் அந்த பாசத்தை அறுத்துரும் போல, கொஞ்சம் அந்த பாசத்தை கொஞ்சம் அறுத்து விட்டுரும் போல. என்ன இது இது ரொம்ப வயசான வழக்கு. நீங்களே கவனிச்சு பாருங்க, பெட்ரிடனா இருக்கா, ஆகாரம் கூட உள்ள இறங்க மாட்டேங்கிறது, அந்த பெட் சோர் எல்லாம் வந்துருத்து. அப்படிங்கிற நிலைமையில ஆகாரமும் போக மாட்டேங்கிறது, மூச்சும் நேரம் எடுக்க முடிய மாட்டேங்கிறதுங்கிறத கூட கிடக்கும், பிராணன் கிடக்கும். அவளெல்லாம் பார்த்தா நீங்க நம்ம என்ன தெரியுமா ஆக்சுவலா என்ன தெரியுமா, கஷ்டப்படுறா இல்லையா, கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அவளுடைய அட்டாச்மெண்ட். இப்படி அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருக்கிறதுனால அவளால அதை மீறிண்டு அந்த சரீரத்தை விட முடிய மாட்டேங்குது. ஏன்னா அப்பவும் பேரன் பேத்தி அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால they are not able to come out of their body. அந்த சரீரம் போகிறதுங்கிறது என்ன ஒரு சுகமான ஸ்திதி தெரியும். அப்பாடா, நீங்க யோசிச்சு பாருங்க, பெரிய இந்த பார்ட்டி வேர் ட்ரெஸ் எல்லாம் உண்டு இல்லையா, ரொம்ப வெயிட்டா இருக்கு. இந்த சாரிகள்லயே இந்த பல டைப் சாரிகள்ல இந்த பார்ட்டி வேர் சாரி இதெல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கும். பார்த்தாலே மூச்சு விட்டுறது அப்படின்பா. அந்த மாதிரி சாரி எல்லாம் கட்டிட்டு ஆத்துக்கு வந்து அதுல கோட் சூட் அப்படின்னு வச்சுக்கோ. ஆண்களுக்கு தான் பெரிய கோட் சூட், கோட்டு சூட்டு டை இதெல்லாம் போட்டு ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு கோட் சூட் வரைக்கும் போனோம், பஞ்சகச்சமே வச்சுக்கோ. பஞ்சகச்சத்தை கட்டிண்டு ஆச்சாரிய அவர் இந்த பிரிவா எல்லாம் வந்தா முன்னாடி பஞ்சகச்சத்தை கட்டிண்டு ஆத்துக்கு போற உடனே அப்படியே அந்த கச்சத்தை அவுத்து அப்பாடா, அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு இல்லையா, இதுதான் சரீரத்தை வச்சு இருக்கப்பட்ட, சரீரத்தை விடுறத கிடைக்கப்பட்ட ஒரு ரிலாக்ஸேஷனுடைய ஒரு சின்ன மினியேச்சர் ஃபார்ம் தான் இது. சரீரத்தை விட்டா என்ன நிம்மதி கிடைக்குமோ அதனுடைய ஒரு சின்ன ஃபார்ம் ஆக்கும். பெரிய வெயிட்டான ட்ரெஸ்ஸை போட்டு அதை கழட்டி போட்டு ஒரு சின்ன ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறதுக்கு உண்டான அந்த ஆஸ்வாசம். காமதேவன் அந்த ஆஸ்வாசத்தை அடையறதுக்கு வந்திருக்கான. ஆசீனமாசன்ன சரீர பாதா திரியம்பகம் சம்யமினம் ததர்ஷ. அவர் உட்கார்ந்து இருக்கிறத வர்ணிக்கிறான் காளிதாசன். புஜங்கம் உன்னத்த ஜடா கலாபம், அல்ல ஜடை, அந்த ஜடையில அப்படியே பாம்ப கட்டி போட்டு வச்சுட்டு இருக்கார்.
கர்ணாவசக்த திகுணாட்ச சூத்திரம். காதுல குண்டலமாவும் பாம்பு இருக்கு, கையில அக்ஷசூத்திரம். கண்ட பிரபாசங்க விசேஷ நீலம். கண்டத்துல விசேஷமா திளங்கிறது நீலகண்டன், ஸ்ரீகண்டன். ஸ்ரீகண்டன் ஸ்ரீகண்டன் சொல்றாளே, நம்ம ஐயாவான் மேல ஸ்லோகம் பாடுறத ஸ்ரீகண்டம் பாஸ்வந்தம் சிவநாம பராயணம் அப்படின்னு சொல்றாளே, ஸ்ரீகண்டன் சொல்றாளே, அதுக்கு என்ன அர்த்தம் யோசிச்சிருக்கா? ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு லக்ஷ்மின்னு ஒரு அர்த்தம், ஸ்ரீங்கிறதுக்கு விஷம்னு ஒரு அர்த்தம். விஷம்னு ஒரு அர்த்தம் ஸ்ரீ அப்படின்னு, ஸ்ரீஹி அப்படின்னா விஷம்னு ஒரு அர்த்தம். சோ நீலகண்டன், கண்ட பிரபாசங்க விசேஷ நீலம், கிருஷ்ணத்வஜம் கிரந்திமதிம் ததானம். நல்ல நல்ல மிருகத்தோலை போட்டு கிஞ்சித் பிரசஸ்தியும் இதோ கிரதாரைஹி ப்ரூ விக்ரியாயாம் விரத பிரசங்கைஹி நேத்ரைர் விஸ்பந்தித பக்ஷ்மமாலைஹி யக்ஷீகிருத கிராணமதோ முகைஹி. கண்ண சொல்றார், 5 இந்திரியங்களையும் கட்டுப்படுத்தி கண்ணு தியான நிலையிலேயே சமாதிஸ்தமாவே இருக்கு. அந்த சமாதிஸ்தமா இருக்கப்பட்ட அந்த கண்ணு நேத்ரைஹி எப்படி இருக்குன்னா அதோமுகைஹி நேத்ரைஹி, மூக்கினுடைய நுனிய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மூக்கினுடைய நுனியில வைக்கப்பட்ட கண்ணுகளோடு கூட கண்ணு பாதி அடைச்சு பாதி திறந்து அந்த யோக நிலையில உட்கார்ந்து இருக்கார். அதுல கபால நேத்திரம் இருக்கு. அவர் எப்படி உட்கார்ந்து இருக்கார் அப்படிங்கிறத காளிதாசன் சொன்னான். அந்த உட்கார்ந்து இருக்கப்பட்ட அந்த ஸ்திதியை சொல்றான். அவர் எப்படி உட்கார்ந்து இருக்காருன்னா, இந்த வருஷங்கள்ல பிரதானமான ரசம் சாந்த ரசம், பஞ்ச பாவங்கள்ல பிரதானமான பாவம் சாந்த பாவம். பரமேஸ்வரன் எப்படி உட்கார்ந்து இருக்காருன்னா அந்த சாந்த ரசத்துல சாந்த பாவத்துல உட்கார்ந்து இருக்கார். மற்ற எல்லா ரசத்தையும் வர்ணிச்சு விடலாம் கவியால. பீபத்சத்துக்கு உதாரணம் கொடுத்துடலாம், வீரத்துக்கு உதாரணம் கொடுத்துடலாம், ரௌத்ரத்துக்கு உதாரணம் கொடுத்துடலாம். ஆனா இந்த சாந்த ரசத்தை எப்படி வர்ணிக்க முடியும்? சாந்தமா இருக்கார் அப்படின்னு சொன்னா சாந்தம் அனுபவிக்காதவனுக்கு எப்படி சாந்தம் தெரியும் இல்லையா? அந்த சாந்தத்துக்கு உதாரணம் கொடுக்குறான் காளிதாசன். உபமா காளிதாசஸ்யன்னு சொல்றது, உபமா காளிதாசஸ்ய. அதுவும் ஒரு உதாரணம் கொடுத்தா தேவையில்லை, 3 உதாரணம் கொடுக்குறான். பரமேஸ்வரன் எப்படி உட்கார்ந்து இருக்கார் அப்படிங்கிறதுக்கு 3 உதாரணம். அவருஷ்டி சம்ரம்பமிவாம்புவாகம், அவருஷ்டி சம்ரம்பமிவாம்புவாகம் அபாமிவாதாரம் அனுத்தரங்கம் அந்தஸ்சராணாம் மனுதாம் நிரோதாத் நிவாத நிஷ்கம்பமிவ பிரதீபம். உதாரணம். இந்த சாந்த ரசத்தை அப்படியே கொண்டு வந்து காட்டுறான். அவருஷ்டி சம்பிரம்பமிவாம்புவாகம். மழை பெய்யலை ஆனா பெய்ய போறது, மழை பெய்ய போகிறது ஆனா பெய்யலைங்கிறதுக்கு முன்னாடி ஆகாசத்துல அந்த ஒரு அட்மாஸ்பியர் எந்த அளவுக்கு காமா இருக்கும். மழை வெள்ளை வர போறது, வெயிலும் இல்லை மழையும் இல்லை, அதுக்கு 2க்கு நடுவுல அந்த அந்தரிக்ஷம் எவ்வளவு காமா இருக்கும். அதே மாதிரி நடுக்கடல், தரங்கங்களே இல்லாத நடுக்கடல் எந்த அளவுக்கு ஸ்டில்லா இருக்கும். இது இப்படி இருக்காருன்னு சொன்னார். இதுக்கப்புறம் ஒரு உதாரணம் கொடுத்தாரு பாருங்க. இன்னைக்கு தானே நம்ம இந்த விளக்கு கூடு வந்திருக்கு, விளக்கு வைக்கிறதுக்கு பொட்டி வந்திருக்கு, கிளாஸ் பொட்டி. காளிதாசன் அதை உதாரணம் கொடுக்கிறார். விளக்கு கூண்டுக்குள்ள ஒரு விளக்கு இருந்தா காத்து இல்லாம விளக்கு எரியாது, காத்து இருந்தா தான் விளக்கு எரியும். ஆனா அந்த உள்ளிருக்கப்பட்ட காத்தை வச்சுட்டு வெளியில எவ்வளவுதான் காத்து இருந்தாலும் அந்த வெளியில் இருக்கப்பட்ட காத்தோ வெளியில் உள்ள சலனமோ அது என்னதான் ஆனாலும் அது உள்ளுக்குள்ள இருக்கப்பட்ட காத்தையும் அந்த விளக்கினுடைய நாளத்தையும் எஃபெக்ட் பண்ணாம அந்த சமயம் விளக்கு எப்படி ஸ்டில்லா எரியுமோ அது மாதிரி வெளியில என்ன நடந்தாலும் யாரு நிற்கிறான் அங்க பக்கம் தான் காமதேவன் நிற்கிறான். அவன் என்னதான் வச்சு நின்னாலும்
இவர் எப்படி இருக்காருன்னா, இவருடைய உள்ள எப்படி இருக்கு, இவருடைய நிலை எப்படி இருக்குன்னா, அவா அந்தச்சராணாம் மருதாம் நிரோதாது விவாத நிஷ்கம்ப விவ பிரதீபம். சலனம் இல்லாத எரியப்பட்ட விளக்கினுடைய நாளம் போல இருக்காம் பரமேஸ்வரனுடைய ஸ்திதி இல்லையா? கபால நேத்ராந்தரலப்த மார்கைஹி ஜோதிஸ்பிரரோகைஹி ருதிதை சிரஸ்தஹ மிருணாள சூத்ராதிக சௌகுமார்யாம் பாலஸ்ய லக்ஷ்மீம் க்ளபயந்தமிந்தோஹோ. தலையில ரொம்ப மெலிசான ஒரு லைட்டை கொடுத்துட்டு இருக்கிற சந்திரன் சொல்லணும். அதுக்காக ரொம்ப மெலிசுங்கிறதுக்கு உதாரணம் சொல்றது நூல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஷைனிங் இல்லை. ஷைனிங்கோடு இருக்கப்பட்டதா இருக்கணும், மெலிசா இருக்கணும், ரொம்ப இதாகவும் இருக்கான்னா ரொம்ப பிரகாசம் சொல்லிட்டானா அப்ப பரமேஸ்வரனுக்கு பிரகாசம் இல்லைன்னு ஆயிடும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சசியினுடைய பிரகாசம் நன்னாவே இருக்கு. பட் ஆனா அந்த பரமேஸ்வரனுடைய பிரகாசத்துல சசியுடைய பிரகாசம் மங்கி இருக்கு. பட் எவ்வளவுதான் மங்கி இருந்தாலும் அதிலே ஒரு பிரகாசம் இருக்கு. அது சொல்லணும். எப்படி சொல்றாருன்னா, மிருணாளம் தாமரை இருக்கு இல்லையா, தாமரையினுடைய அந்த தண்டை உடைச்சுட்டு கொஞ்சம் இப்படி வலிச்சேன்னா அதுல ஜவ்வு மாதிரி ஒண்ணு வருமே, வெள்ளையா ஒண்ணு வரும், அதுதான் மிருணாளம்னு பேரு. அது இருக்கிறதுனாலதான் தாமரைக்கு மிருணாளினின்னு பேரு. அந்த ஜவ்வு ஷைனிங்கோடு இருக்கும். தாமரை வாங்க காட்டுத்தரேன், வச்சுட்டு இருப்பாளே தாமரை, அது காட்டுறேன். அந்த அது அது வச்ச மாதிரி அது அந்த மிருணாளத்தை சிறுசில வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கான் சந்திரன். இப்படிலாம் சொல்லிட்டு சொன்னா, ஞானம்ங்கிற அந்த சக்ஷுசால, இவன் மனசுங்கிற அந்த வில்லால இவர் எப்படி இருக்காருன்னா, மனசையும் நவத்வாரத்தையும் எல்லாத்தையும் அடக்கி மனோ நவத்வார நிஷித்த விருத்தி ஹிருதி வியவஸ்தாபிய சமாதி வசியம். சமாதிக்கு வசியப்பட்டிருக்காருங்கிறார் பாருங்க. இன்னொரு வார்த்தை சமாதி வசியம். யமக்ஷரம் க்ஷேத்திர விதோ விது தம் ஆத்மானம் ஆத்மன்ய அவலோகயந்தம். தன்னையே தான் உட்கார்ந்து நல்லா பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறவரை இவன் வந்து பாக்குறானே, இவன் என்ன பண்றான், மனசுங்கிற ரூபத்தால மனசுங்கிற வில்லால இவர் மேல போட போறானே, இவரே மனசை அடக்கி உட்கார்ந்து இருக்காரு, எப்படி செல்லுபடியாகும் அப்படின்னு உடனே அந்த வில்ல அம்பு விடுற, அம்பு வந்து பட்டுது. அம்பு வந்து பட்ட உடனே இவருக்கு அந்த காமத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்ட உடனே அந்த ஞானம் ஆக்டிவ் ஆயிடுது. காமத்தினுடைய இது ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கு. ஆக்சுவலா பாம்பு எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துருக்கலாம். இந்த பட்டாள காலத்துல தான் தெரியும். கீழே மண்ணுக்கு கீழே அதுக்கு பேர் என்ன, ஒரு மாதிரி ஒரு சம்திங், ஒரு எக்ஸ்ப்ளோஷன் பண்றதும் பதுக்கி வைப்பா. அதுக்கு மேல கால் வந்து பட்டோன்னு இது வெடிச்சிடும். பாம்பு இல்ல, பாம்பு மாதிரி ஒண்ணு, அதுக்கு பேர் எதுவும் உண்டு, மண்ணுக்கு கீழே பதுக்கி வச்சிருப்பா. மைன் அந்த மைனை மண்ணுக்கு கீழே பதுக்கி வச்சிருப்பா. அதுக்கு மேல கால் வந்து பட்டோன்னு அது காலை தூக்கிட்டோமோ, ஆனா அதுக்கு மேலே காலை ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க முடியாது, அது வெடிச்சிடும். அது மாதிரி காமத்தினுடைய சம்பந்தம் இவர் மேல வந்து பட்டுதோ இல்லையோ, அவருடைய ஞானம் அவரு அறியாமலே வந்துட்டு. அந்த ஞானம் வந்தது எப்படி வந்ததுன்னா நித்திய வழியா வந்தது. அந்த கண்ணு திறக்கிறது சொல்றது அந்த ஞான சக்ஷுஸ் திறந்தது. இந்த ஞானம் வந்தது, அந்த ஞானாக்னி வெளியில புறப்பட்டது. அந்த ஞானாக்னி மனசுங்கிற பானத்தை வச்சுட்டு இருக்கப்பட்ட காமத்தை தகனம் பண்ணிட்டு உடனே அந்த அக்னியில காமன் சம்பந்தப்பட்டுட்டான். மீன்ஸ் வாட், அந்த அதுக்கப்புறம் அந்த காமனும் அக்னியாகவே மாறிட்டான். சுத்தமா மாறிட்டான். காமனுமே அதுக்கப்புறம் ஞானமா மாறிட்டான். அப்படி மாறின காமன் வந்து உட்கார்ந்து தபஸ் பண்ணின இடம் ராமா. இந்த ஆசிரமத்துக்கு காமாசிரமம்னு பேரு. வைகாசி விசாகமா முருகப்பெருமானுடைய ஆவிர்வாவத்துக்கு தொடக்கம் போட்டாச்சு. குமார சம்பவத்துக்கு இன்னைக்கு தொடக்கம் போட்டுட்டார் பகவான். இங்க நமக்கு ராத்திரி தங்குவோம் சொல்லி அங்க என்னன்னா சரையும் கங்கையும் வந்து கலக்கப்பட்ட இடமாம் இந்த காமாசிரமம். அந்த காமாசிரமத்துல தங்குறான். சரையூ அப்படிங்கிறது மானச சரஸ்னேது வந்த ஜலம். கங்கை அப்படிங்கிறது ஞான பிரவாகத்தை காட்டக்கூடிய ஜலம். அந்த கதையை என்ன சொல்லித்தோ அதே தான் இங்கே நடந்திருக்கு.
அந்த மனசுலேருந்து சரஸ்னா ஒழுகி வர்றதுன்னு அர்த்தம். அந்த மனசுலேருந்து ஒழுகி வரப்பட்ட ஜலம் ஞான பிரவாகமா இருக்கக்கூடிய கங்கையில வந்து கலந்து அதுக்கப்புறம் அதுக்கு சரிவு தன்மை இருக்காது, அதுவும் அப்புறம் கங்கையா மாறிடும் இல்லையா? அதே மாதிரி தானே மனசுலேருந்து வரப்பட்ட அந்த காமம் பரமேஸ்வரன் அந்த ஞானத்துல வந்து கலந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த காமம் இல்லை, பரமேஸ்வரனுடைய ஞானம் மாத்திரம் தான் மிச்சப்பட்டிருக்கு இல்லையா? அதனால விஸ்வாமித்திர சொல்றா, ராமா இன்னைக்கு இந்த ஆசிரமத்துல தங்குவோம் அப்படின்னு சொல்லி காம கிரகிதமான அந்த ஆசிரமத்துல இன்னைக்கு தங்கிண்டு இன்னைக்கு அங்க தூங்கிண்டு கதையை கேட்டுண்டு விஸ்வாமித்திர சொல்ல கதையை பூரா கேட்டுட்டு இருக்கலாம். அந்த கதையை பூரா கேட்கறத வால்மீகிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினுடைய எக்ஸசில ராம 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 ராமா அப்படின்னு கத்துறார் வால்மீகி. ஒரு வாட்டி சொன்னா போறதா, கத்துறார். கதாபிராம பீரபிரா கதாபிராம பிஹி ராமாபிரபிராமோ நிருபாத்மஜோ கதாபிஹி அபிராமாபிஹி அபிராமோ நிருபாத்மஜோ ரமயாமாச. அதுல ஒரு ராமா, கதாபிஹி அபிராமாபிஹி அபிராமோ நிருபாத்மஜோ. ராமா 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 கத்துறாரு. என்னமா இருக்கு சொல்லி அங்க தூங்குறாள். குஷிகம் தர்மாத்மாவான கௌசிகனும் அவளோட அங்க தூங்கிட்டு இருக்கார். கார்த்தால எந்திருந்து சரியு ஸ்நானம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்கிறது இருக்கட்டும். மேல நாளைக்கு பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம்.